பொதிகை தொலைக்காட்சி நேயர் பெருமக்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். காஞ்சியின் கருணை கடல் நிகழ்ச்சியில் ஸ்ரீசைல காட்டுக்குள்ளே இப்பொழுது இருக்கிறோம். நேற்றைய நிகழ்வில் ஸ்ரீசைல காடு எப்படிப்பட்டது, அந்த காட்டுக்குள்ளே வாழுகின்ற செஞ்சுக்கள் எப்படிப்பட்டவர்கள், அந்த ஆபத்தான செஞ்சுக்களுக்கு நடுவிலே பெரியவர் அவர்கள் மேற்கொண்ட யாத்திரையை சிந்தித்தோம். மடத்தைச் சேர்ந்தவர்கள் பயந்தது போலவே காட்டுக்குள்ளே பெரியவருடைய பல்லக்கையும் மடத்தினுடைய எல்லா விதமான பொருட்களையும் செஞ்சுக்கள் சுற்றி வளைத்து கொண்டு விடுகிறார்கள். கையிலே வில்லு அம்பு ஈத்தோடு அவர்கள் சுற்றி வளைத்து கொள்ள அந்த செஞ்சுக்களினுடைய தலைவனை போன்றவன் சற்று முன்னால் வருகிறான். வந்தவன் யார் அது பல்லக்குள்ளே என்று பார்க்க விரும்புகிறான். அவன் பல்லக்கினுடைய திரைச்சீலையை விலக்கச் சொல்லி பெரியவரை பார்த்த நொடிதான் அங்கே ஒரு அற்புதமும் மாற்றமும் நிகழ ஆரம்பித்தது. பெரியவர் தன்னுடைய கருணை கூர்ந்த முகத்தை அவனுக்கு காட்டியதோடு, என்னப்பா விஷயம், நீங்கள் எல்லோரும் இந்த காட்டிலே வசிக்கின்றவர்களா, உங்களை எல்லாம் பார்ப்பதிலே எனக்கு ரொம்ப பேரானந்தம் என்று ஏதோ சொந்தக்காரர்களையும் நண்பர்களையும் சந்திப்பதைப் போல அவர்களோடு பேசுவதற்கிறதே, அது மிகவும் அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தருகிறது. அந்த சந்தோஷத்தோடு அந்த தலைவன் முன்னாலே வருகிறான். பெரியவரை பார்த்த மாத்திரத்திலே அவனிடம் ஒரு அசாதாரண மாற்றம். அந்த காட்டுக்குள்ளே அவன் எவ்வளவோ மனிதர்களை பார்த்திருக்கிறான், எத்தனையோ விலங்குகளை பார்த்திருக்கிறான், எத்தனையோ காட்சிகளை பார்த்திருக்கிறான். ஆனால் ஒரு தவம் செய்த சீல முகத்தை அவன் தன் வாழ்நாளிலே பார்த்ததே கிடையாது. அவன் பூர்வ ஜென்மத்திலே செய்த புண்ணியம் என்றுதான் சொல்ல வேண்டும். அவன் வாழ்ந்த நாளிலே, அவன் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காட்டுக்குள்ளே பெரியவர் வந்தது என்பது, பெரியவருடைய திருமுகத்தை பார்த்த மாத்திரத்தில் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய பயம், அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வேட்டையாடுகின்ற அந்த துர்குணம் மற்றும் இவர்கள் யார் என்கின்ற குழப்பம் எல்லாமே நீங்கி அவரை அப்படியே பார்த்து கொண்டே நிற்கிறான். அதன் பிறகு மெல்ல மெல்ல அங்கே இருந்த பதட்டமான சூழல் விலகி ஒரு நல்ல இணக்கமான ஒரு சூழல் உருவாகிறது. பெரியவரை சார்ந்தவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பயந்தார்களோ அத்தனைக்கு அவ்வளவு அந்த பயம் நீங்கி ஒரு நல்ல இணக்கமான சூழல். இவர்கள் வேட்டையாடி விடுவார்கள், நம் பொருட்களை எல்லாம் கொள்ளை கொண்டு போய் விடுவார்கள், நம்மையும் கொன்றாலும் கொன்று விடுவார்கள் என்று பயப்படுகிறார்கள். ஆனால் அவர்களோ, நீங்கள் இந்த காட்டை கடந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரத்திற்கு செல்ல வேண்டும், அவ்வளவுதானே, உங்களுக்கு நாங்கள் துணை செய்கிறோம், வாருங்கள், எங்களுக்கு இதைவிட அழகான குறுக்கு வழிகள் தெரியும் என்று சொல்லி அந்த வழிகளிலே மடத்தை அவர்கள் முன்னாலே நின்று வழி நடத்துகிறார்கள். இதுதான் ஒரு அற்புதமான மாற்றம். பிறகு நிறைய வழியில் காட்டார்கள் குறுக்கிடுகிறது, நிறைய தடைகள், அதையெல்லாம் அவர்களுடைய துணையோடு அவர்களுடைய உதவியோடு ரொம்ப இலகுவாக அன்றைக்கு பெரியவரும் சரி அவரோடு வந்தவர்களும் சரி கடக்கிறார்கள். கடந்து அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரத்திற்குள்ளே நுழையணும். அந்த எல்லையிலே பெரியவர் மடத்தை அங்கேயே தங்கும்படி செய்துவிட்டு அந்த செஞ்சுக்களுடைய தலைவனையும் அவர்களையும் கூப்பிட்டு நன்றி சொல்லுகிறார். அப்பா, இந்த காட்டிற்குள்ளே நுழையும் போது இவர்கள் எல்லோரும் பயந்தார்கள், ஆனால் இப்பொழுது நீ எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சிநேகிதன் ஆகிட்ட. ராமனுக்கு ஓடக்கரையில் ஒரு குகன் நண்பனாக கிடைத்தான். அதே போல இந்த காட்டுக்குள்ளே சுற்றி திரிந்த கண்ணப்பன் தான் நாயன்மார்களிலே ஒருவனாக எங்களுக்கு கிடைத்திருக்கிறான். அதே போல அந்த இனத்திலே வந்தவனாகத்தான் நான் உன்னையும் பார்க்கிறேன். உனக்கு நீ செய்த உதவிக்கு நான் ஏதாவது செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி அங்கேயே மடத்து நிர்வாகிகளை கூப்பிட்டு இவர்கள் அத்தனை பேருக்கும் மடத்தின் சார்பாக நாம் அன்னமிட வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர்களுக்கு ஏற்ப நிறைய காய்கறிகளை கொண்டு அன்றைக்கு சமைத்து அவர்களுக்கு அன்னம் பரிமாறப்படுகிறது. அவர்களும் அப்படி அத்தனை ருசியான ஒரு சமைக்கப்பட்ட அன்னத்தை அவர்கள் வாழ்நாளில் சாப்பிட்டதே கிடையாது. அவர்களும் சாப்பிட்டு பசியாறுகிறார்கள். பசியாறிய நிலையில் மடத்தைச் சேர்ந்த நிர்வாகி ஒருவரிடம் அந்த செஞ்சுக்களுடைய தலைவன் ஏதோ சொல்லுகிறான். இவர் மறுக்கிறார். இவர் மறுப்பதை பெரியவர் தூரம் இருந்து பார்த்துவிட்டு அதிகாரியை கூப்பிட்டு கேட்கிறார், என்னப்பா அவன் என்ன சொன்னான், நீ ஏன் மறுக்கிற என்று சொன்ன உடனே,
இல்லை பெரியவா, அவள் வந்து உங்கள் முன்னாடி டான்ஸ் ஆடணும்னு விரும்புகிறா, அது எப்படி, அதனால தான் முடியாதுன்னு சொன்னேன் என்று சொன்ன உடனே பெரியவர் சிரித்து கொண்டே, அவனை இங்கே வர சொல்லு என்று அருகிலே அழைத்து, என்ன என்று கேட்க, நாங்கள் எங்களை பொறுத்த மட்டிலே ஒரு நல்ல நிகழ்வு, அரிய நிகழ்வு என்று சொன்னால் அதில் நடனமாடுவது என்பது எங்களுடைய குல வழக்கம். அந்த வகையில் இன்றைக்கு உங்களை சந்தித்த இந்த நாளை நாங்கள் வந்து ஒரு மிகச்சிறந்த நாளாக கருதுகிறோம். நீங்கள் எங்களுக்கெல்லாம் அன்னமளித்திருக்கிறீர்கள். நாங்கள் வந்து உங்களை பெரிய அளவில் கௌரவப்படுத்த விரும்புகிறோம். எங்களை யாரும் இந்த அளவிற்கு மதித்து எங்களுக்கு யாரும் உணவளித்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காரியத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். ஆகையினாலே உங்கள் முன்னாலே நாங்கள் நடனமாட விரும்புகிறோம் என்று சொன்ன உடனே அவர் சொல்லுகிறார், தாராளமாக ஆடுங்கள். ஆனால் ஒரு துறவியான எனக்கென்று ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. பெண்கள் ஆடக்கூடிய நடனத்தை எல்லாம் துறவிகள் காணக்கூடாது என்பது துறவிகளுக்கான விதி. ஆகையினால் உங்கள் ஆட்டத்திலே பெண்கள் மட்டும் இல்லாமல் இருக்கட்டும், நீங்கள் தாராளமாக ஆடுங்கள் என்று சொல்ல, அந்த செஞ்சுக்குளின் தலைவன் செஞ்சுக்குளோடு சேர்ந்து அன்றைக்கு அங்கே ஒரு அற்புதமான ஆட்டம். அந்த ஆட்டத்தை சற்று மனக்கண்ணிலே நாம் இன்றைக்கு கற்பனை செய்து பார்ப்போம். அதாவது கிட்டத்தட்ட 60-70 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு காட்டுக்குள்ளே நடந்த ஒரு சம்பவம். அது இசையோடும் நடனத்தோடும் முடிகிறது. எல்லாவற்றிற்கும் காரணம் பெரியவருடைய தீர்க்க தரிசனம், பெரியவருடைய ஞானம், அவருடைய கருணை. இந்த கருணை இதற்கு முன்பே இந்த தொடரிலே அவர் வாய்ப்பேச வக்கில்லாத ஓரறிவு கொண்ட எலிக்கு கூட அவர் கருணையை காட்டிய சம்பவத்தை நான் இதில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு வாயில்லா இனத்தையே கவர முடிந்தவருக்கு சக மனித இனத்தைச் சேர்ந்த சற்று காட்டுமிராண்டித்தனங்கள் கொண்டிருந்தாலும் அவர்களை கவருவது தானே பெரியவருக்கு ஒரு பெரிய விஷயம். பெரியவருடைய கருணை, அந்த தேஜஸ் இருக்கிறதே, அது அந்த செஞ்சு இனத்தையே கௌரவப்படுத்தி அவர்களுக்கே ஒரு பெரிய அனுகிரகத்தை செய்து தருகிறது. அவர்களும் அன்றைக்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு விடைபெற்று கொண்டு போனார்கள். பெரியவருடைய யாத்திரையில் எத்தனையோ அற்புதமான சம்பவங்கள். அதில் இந்த சம்பவம் நாம் சிந்தித்து உவகை கொள்வதற்கு ஒரு பெரிய சந்தர்ப்பம் என்று சொன்னால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இங்கேயும் அவர்களிடம் காட்டிய கருணைக்கு பின்னாலே இருந்தது ஒரு அன்னதானம் தான். அடுத்து இன்னொரு விசித்திரமான அன்னதான சம்பவமும் பெரியவருடைய வாழ்க்கைக்குள்ளே நாம் காண்பதற்கு இருக்கிறது. தஞ்சாவூரில் ஒரு மிகப்பெரிய பண்ணையார். பொதுவாக மடத்தில் பெரிய ஒரு உபவாசம் இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளுக்கும் ஒருவர் வந்து பிட்சை இடுவார். பிட்சை என்பது அன்றைய சாப்பாட்டு செலவை ஒருவர் ஏற்றுக்கொள்வது என்று பொருள். அதற்கு கொடுத்து வைத்திருக்கணும். ஒரு சன்னியாசிக்கு பிட்சை இட்டு அந்த சன்னியாசி சார்ந்த கூட்டத்தவருக்கு அன்னமிடுவது என்பது இருக்கிறதே, அது ஒரு மிகப்பெரிய அறச்செயல். அது மிகப்பெரிய புண்ணிய செயலும் கூட. அது கிடைப்பதற்கு முதல்ல கொடுத்து வைத்திருக்கணும். இன்றைக்கு செய்வதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். ஆனால் பிட்சை பெற்றுக்கொள்வதற்குத்தான் நல்ல ஒரு சரியான பெரியவரை போன்ற சன்னியாசி இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு நிறைய பேர் தயாராக இருக்கிறார்கள். அந்த வகையில் பெரியவர் அன்றைக்கு தஞ்சையைச் சேர்ந்த ஒரு பெரிய பண்ணையார் ஒருவர். அவர்தான் அன்றைக்கு பிட்சையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த பண்ணையார் வந்து செலவு செய்வதற்கும் பிட்சை இடுவதற்கும் எவ்வளவு பேர் வந்தாலும் அன்னவிடுவதற்கு தயாராக இருக்கிறார். அந்த அளவிற்கு அவர் வந்து ஒரு செல்வாக்கும் வசதியும் உடையவர். ஆனால் அன்றைக்கு என்று பார்த்து பிட்சை பெற்றுக்கொண்டு உணவு அருந்துவதற்கு ஒரு 10-15 பேர் இருந்தால் ரொம்ப அதிகம். அது பார்க்கிறார். பிட்சை முடிந்து அன்னபோஜனமும் தொடங்குகிறது. அப்படி அன்னபோஜனம் தொடங்குவதற்கு முன்னாலே பண்ணையாரை கூப்பிட்டு பெரியவர் ஒரு கட்டளை எடுக்கிறார். இந்த அன்னபோஜனத்தில் நீ லட்டு போடுவதானே என்று கேட்கிறார். தாராளமாக, இனிப்பு என்று சொல்லும் பொழுது லட்டு தானே போடுவோம் என்று அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீ என்ன செய்கிறேன்னு சொன்னால் நிறைய, அதாவது இங்கே இருக்கிறவர்கள் ஒரு 10-15 பேர் தான், அதனால் சொல்ப அளவு போதும் என்று நினைக்காமல் நீ என்ன செய்கிற அப்படின்னு சொன்னால் நிறைய, அதாவது ஒரு 50-60 லட்டை நீ வந்து தயார் பண்ணு என்கிறார். பண்ணையார் எதையுமே சொல்லலை. சரி, நிறைய எல்லோருக்கும் லட்டு பரிமாறுவதற்காக பெரியவர் சொல்லுகிறார் போல் இருக்கிறது என்று சொல்லி அதே போல் அவர் தயாரிக்கிறார். அன்னமிடும் வேளை பந்தியில் பரிமாறி கொண்டிருக்கும் பொழுது பந்தி நடக்கின்ற இடத்திற்கே பெரியவர் வந்து விடுகிறார். இப்படியெல்லாம் அவர் வருவது என்பது ரொம்ப அபூர்வம். அனாவசியமாக சாப்பிடுகின்ற இடத்திற்கு
மற்றவர் சாப்பிடுவதை பார்த்து கொண்டெல்லாம் அவர் இருக்க மாட்டார். அன்றைக்கு அவரே வரவும் எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியம். இன்றைக்கு ஏதோ வித்தியாசமாக நடக்கப் போகிறது, சூட்சமமாக இன்றைக்கு பெரியவருடைய செயல்பாடுகளுக்கு பின்னாலே ஏதோ ஒரு காரண காரியம் இருக்கிறது என்று அவர்கள் அப்படியே ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். அப்பொழுது எல்லோருக்கும் இலையில் லட்டு வைக்கப்படுகிறது. பெரியவர் என்ன சொல்கிறார், ஒவ்வொரு இலையிலையும் ஒரு லட்டு இல்லை, இன்னும் எவ்வளவு லட்டு வைக்க முடியுமோ வெய் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு இலையிலையும் 5 லட்டு 6 லட்டு என்று சாப்பிட முடியாத அளவிற்கு ஒவ்வொருவருடைய இலையிலையும் லட்டுகள் வைக்கப்படுகிறது. அப்படி வைத்து முடிந்த நிலையில் அங்கிருந்து புறப்பட்டு செல்லுகின்ற பெரியவர் அவர்கள் போகின்ற போக்கில் ஒரு கருத்தை சொல்லிவிட்டு போகிறார். எல்லோரும் ஒன்றைத்தான் சாப்பிட வேண்டும், மற்றதையெல்லாம் இலையில் அப்படியே வைத்து விடணும் என்று சொல்லிவிட்டு போன உடனே அவர் அதை சொல்லுகிறார். எல்லோரும் தேவைக்கு 1 2 சாப்பிட்டு விட்டு மிச்சத்தை இலையிலே வைத்து விடுங்கள், அப்படி வைப்பது தான் இன்றைக்கு நல்லது என்று பெரியவர் சொல்லுகிறார் என்று சொன்ன உடனே பெரியவரே சொல்லிவிட்டார். அதனால் அப்படி வைப்பது தான் நமக்கும் நல்லது என்று எல்லோரும் ஒரு லட்டை சாப்பிட்டு விட்டு மற்ற லட்டையெல்லாம் அப்படியே வைத்து விடுகிறார்கள். அப்படி வைத்து விட்ட நிலையில் சரி இந்த இலையெல்லாம் கொண்டு போய் வழக்கமாக போடுகிற இடத்துல போடுங்கள் என்று சொன்னவுடன் அந்த இலைகளை எல்லாம் அப்புறப்படுத்துவதற்கு தயாராகிறார்கள். இலைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் எச்சிலை போடுகின்ற இடத்திற்கு போனால் அங்கே ஒரு நரிக்குறவ கூட்டம் தயாராக காத்து கொண்டிருக்கிறது. அவர்கள் ஓடி அந்த இலையில் இருக்கக்கூடிய லட்டையெல்லாம் ஆசையாக எடுத்து, அடே அப்பா, ஒவ்வொரு இலையிலையும் இவ்வளவு இனிப்பா, இதை நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை என்று சொல்லி அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் மிக ஆசையாக அந்த லட்டையெல்லாம் எடுத்து சாப்பிடுகிறார்கள். அப்பொழுதுதான் பண்ணையாருக்கு ஏன் பெரியவர் அவ்வளவு இலைகளிலும் போட சொன்னார் என்பது புரிகிறது. அந்த பண்ணையாரை அங்கே இருக்கக்கூடிய அந்த நரிக்குறவர்கள் வாயார வாழ்த்துகிறார்கள். சாமி, நாங்கள் எத்தனையோ இலைகளை எடுத்து சாப்பிட்ருக்கோம், மிச்சம் மீதி தான் இருக்கும், ஆனால் இங்கே எங்களுக்கு இத்தனை இனிப்பு, அதுவும் திகட்ட திகட்ட கிடைத்ததை நினைக்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த இடத்துல நமக்கெல்லாம் ஒரு கேள்வி எழும்பும். லட்டை வறியவர்களுக்கு, குறிப்பாக குறவர்களுக்கு தர வேண்டும் என்று சொன்னால் அவர்களை நேரிலே அழைத்தே தரலாமே, இப்படியா ஒரு எச்சில் படுத்திய ஒன்றை அவர்களுக்கு தருவது என்று இந்த இடத்துல ஒரு கேள்வி நமக்குள்ளே தோன்றலாம். அதற்கும் பெரியவர் பதில் சொல்லுகிறார். நரிக்குறவர்கள் எப்பொழுதுமே உச்சிஷ்டத்தில், அதாவது எச்சில் இலையில இருந்து எடுத்து சாப்பிடுவதை குலதர்மமாக கொண்டவர்களாம். அவர்கள் தானமாக தருவதை ஏற்க மாட்டார்கள். இன்றைக்கு எப்படியோ, இன்றைக்கு மாறி இருக்கலாம், இன்றைக்கு எல்லா விஷயங்களுமே நிறைய மாற்றங்களை கண்டுவிட்டது. நான் சொல்லுவது கிட்டத்தட்ட 1950க்கு முற்பட்ட காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். அப்பொழுதே அவர் மனிதர்களில் பேதம் பார்க்காமல் எப்படி பிற சமூகத்தை சேர்ந்தவர்கள், குறிப்பாக நரிக்குறவர்கள் அவர்களும் துறவிகளைப் போல தான் ஒரு ஊரை தங்கள் ஊராக கொள்ளாமல் நாடோடிகளாக நடந்து திரிபவர்கள், ஆனால் கூட்டம் கூட்டமாக ஒன்றாக ஒன்றுபட்டு வாழுகின்றவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை முறையே அலாதியானது. அப்படிப்பட்டவர்கள், அவர்களுக்கும் விருப்பம் இருக்கிறது, அவர்களுக்கும் கருணை செய்ய வேண்டும் என்று கருதி அன்றைக்கு அவர்கள் அந்த ஊரில் இருக்கிறார்கள், அவர்கள் சாப்பிட போகிறார்கள் என்பதையெல்லாம் தன்னுடைய ஞான திருஷ்டியிலே உணர்ந்து அவர்களுக்கு போய் சேருவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை பெரியவர் செய்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது பெரியவருடைய கருணை என்பது எந்த அளவிற்கு எல்லைகள் அற்று விரிந்து இருந்தது என்பது புலனாகிறது. அந்த கருணையை நினைக்கும் பொழுது நம்முடைய நெஞ்சமும் நெகிழ்ந்து போகிறதல்லவா?
பொதிகை தொலைக்காட்சி நேயர் பெருமக்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். காஞ்சியின் கருணைக்கடல், கருணைக்கடலாக விளங்குகின்ற காஞ்சி பரமாச்சாரியாருடைய வாழ்க்கை அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் மாந்தி மாந்தி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுகின்ற கருத்துக்களை கேட்டும் இந்த சம்பவங்களை புதிதாக அறிகின்ற அன்பர்கள் பலரும் என்னை தொடர்பு கொள்ளும் பொழுது மிக நெகிழ்ந்து போகிறார்கள். இப்படிப்பட்ட இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கிறது, இவைகளையெல்லாம் அறியாதவர்களாகவே நாங்கள் இருக்கிறோம். உங்கள் வாயிலாக இந்த விஷயங்கள் எங்களுக்கு தெரிய வரும்பொழுது அதை கேட்பதற்கு பரமானந்தமாக இருக்கிறது. எங்களுடைய மனதிலே ஒரு தெளிவும், நாங்களும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விதமாகவும் உங்களுடைய இந்த காஞ்சியின் கருணைக்கடல் சொற்பொழிவு விளங்குகிறது என்று அவர்கள் சொல்லும் பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணமான பொதிகை தொலைக்காட்சிக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நான் தொடர்கிறேன். நேற்றைய நிகழ்வில் நரிக்குறவ இனத்திற்கு லட்டு பிரசாதம் சென்று சேர்ந்த பெரியவர் காட்டிய ஒரு நுட்பமான வழியை சிந்தித்தோம். மதமாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு மனித நேயத்தை மட்டுமே தன்னுடைய ஒரு முழுமுதல் நோக்கமாக கொண்டு வாழ்ந்தவர் பெரியவர் என்பதற்கு சான்றாக எத்தனையோ சம்பவங்கள். கும்பகோணத்து மாமாங்கத்திலே சேவையாற்றிய இஸ்லாமியர்களுக்கும் விருந்தளித்தவர், காங்கிரஸ்காரர்களுக்கும் விருந்தளித்தவர், அவ்வளவு ஏன் அது சரியா என்று கேட்க வந்த பிரிட்டிஷாருக்கும் விருந்தளித்தவர். இப்படி தான் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் விருந்தளித்தவர். ஸ்ரீசைல காட்டிலே இருக்கக்கூடிய செஞ்சுக்கள் என்று சொல்லக்கூடிய கொடிய வில்லாளர்களுக்கும் விருந்தளித்து அவர்களையும் ஆட்கொண்ட சிறப்புகளை எல்லாம் நாம் கடந்த சில நாட்களிலே சிந்தித்தோம். இன்றைக்கு அதே போல ஒரு நெகிழ்வூட்டக்கூடிய ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கும் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த சம்பவங்கள் எல்லாமே ஒரு விஷயத்தை தான் சொல்லுகிறது. கருணை என்பது மனிதனுடைய அழகு. மனிதனுடைய அழகு என்பது அவன் எத்தனை சிவப்பாக இருக்கிறான், அவன் எத்தனை நேர்த்தியாக அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறான் என்பதிலெல்லாம் இல்லை. அது புற அழகு. அக அழகு என்பது கருணையால் ஆனது. கருணையற்ற மனிதன், மனிதன் என்கின்ற பதத்திற்கே தகுதியற்றவன். அவன் தோற்றத்தில் மட்டும்தான் மனிதன். கருணை என்று ஒன்று இல்லை என்று சொன்னால் அவன் மனிதனே அல்ல. அவன் மிருகத்திற்கு ஒப்பானவன். இன்னும் சொல்ல போனால் மிருகத்தை விட கீழானவன். ஏனென்று சொன்னால் மிருகத்திற்கு பகுத்து பார்க்கின்ற அறிவை இறைவன் கொடுக்கவில்லை. ஆகையினால மிருகம் அப்படி நடந்து கொள்வதிலே நாம் பிழை காண முடியாது. ஆனால் பகுத்தறிவு இருந்தும் கருணை இல்லாமல் ஒரு மனிதன் இருக்கிறான் என்று சொல்லும் பொழுதுதான் அங்கே பிழை வருகிறது. ஆகையினால இந்த இடத்துல கருணை என்பது எத்தனை பெரியது என்பதைத்தான் இந்த சம்பவங்கள் எல்லாமே உணர்த்துகிறது. அதே போல பசி துன்பத்தை இந்த உலகம் வெல்ல வேண்டும், பசியற்ற ஒரு வாழ்க்கையை இந்த மனித சமுதாயம் வாழ வேண்டும் என்று அனைவருடைய பசியையும் ஆற்றியவர். ஆனால் அவர் எந்த அளவிற்கு ஒரு உபவாசியாக விரதம் மேற்கொள்கின்றவர்களாக அவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது எல்லாமும் நாம் பார்த்தோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு மிக நெகிழ்ச்சியான அனுபவம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் குடவாசலில் இருந்து கொரடாச்சேரி மார்க்கத்தில் திருக்களம்பூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது. இந்த ஊரின் வழியாக பெரியவர் தன்னுடைய திருமடத்தோடு பயணிக்கும்படியான ஒரு சூழல். அப்பொழுது அந்த ஊரில் நிறைய தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்தவர்கள், மகாத்மா காந்தி இவர்களை எல்லாம் ஹரிஜனம் என்று ரொம்ப ஒரு புதிய பதத்திலே அவர்களை எல்லாம் அழைத்தார். அதாவது ஹரியாகிய அந்த திருமாலினுடைய ஜனங்களாம் இவர்கள். தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லுவதை விட ஹரியினுடைய ஜனங்கள் என்று சொல்லும் பொழுது அது அவர்களுக்கு மிக பெருமைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. இந்த தாழ்த்தப்பட்ட இனத்திலே இருந்து வந்தவர் தான் நந்தனார். இவர் நாயன்மார்களிலே ஒருவராக ஆகி இறைவனுடைய திருப்பதத்தை எப்படி அடைந்தார் என்பதை பெரிய புராணத்தின் வாயிலாக நாம் அறியலாம். இங்கே இப்படி என்று சொன்னால் வைஷ்ணவத்தில் திருப்பாணாழ்வார் அரங்கன் மேல் காதல் கொண்டு காவிரிக்கரையில் நின்று கோபுரத்தை பார்த்தே அவர் அந்த இறைவனை நினைத்து வியந்தவர். பிறகு அந்த அரங்கன் திருப்பாணாழ்வாருக்கு எப்படியெல்லாம் தரிசனம் தந்தான் என்பதை ஆழ்வார்களுடைய வைபவத்தினாலேயே நாம் கேட்டு அறியலாம். தாழ்த்தப்பட்ட ஜனங்களுக்குள்ளேயும் மாணிக்கமாக மரகதமாக இதை போன்ற பெரியவர்கள் இருந்து பக்தி செலுத்தி இருக்கிறார்கள்.
அத்தகைய தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த திருக்களம்பூரிலே நிறைய பேர் வசித்து வருகின்ற நிலையிலே அவர்கள் நம் ஊர் வழியாக பெரியவர் செல்லுகிறார் என்பதை கேள்விப்பட்டு அவர்கள் அத்தனை பேரும் முன்னாலே திரண்டு வந்து பெரியவரை தரிசிப்பதற்காக காத்திருக்கிறார்கள். பெரியவரும் அவர்களை சந்திப்பதற்கு தயாராகிறார். இதில் ஒரு நெருக்கடி என்னென்னா, அன்றைக்கு அவர் ஒரு குறிப்பிட்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊருக்கு, குறிப்பாக கொரடாச்சேரிக்கு போய் அங்கே நித்தியப்படி பூஜையை அவர் தொடங்க வேண்டும். ஏனென்றால் முகாமிட்டிருப்பது ஒரு இடத்துல, பயணிக்கும் பொழுது அடுத்து எங்கே சென்று தங்குகிறாரோ அங்கே நித்திய கர்மானுஷ்டானங்கள் என்று சொல்லுவதை ஒரு தடவை விட்டு விடக்கூடாது. மடத்தை சார்ந்தவர்கள் அதற்காக திட்டமிட்டு ஏற்பாடுகளை செய்திருப்பார்கள். அந்த ஏற்பாட்டின்படி அங்கே அவர் தங்காமல் சென்றால்தான் கொரடாச்சேரியில் போய் தங்கி அன்றைய அவருடைய நித்திய கடமை, அதாவது குறிப்பாக சந்திரமௌலீஸ்வர பூஜை என்று சொல்லப்படுகிற ஒரு பூஜையை பெரியவர் வந்து தவறாமல் செய்து வருபவர். மடத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்து வருகிறார்கள். அந்த பூஜையை அன்றைக்கு அவர் அங்கே செய்ய வேண்டும். ஆனால் இங்கே வழியில் இந்த ஹரிஜனங்கள் அவரை தடுத்து நிறுத்தி அவரிடம் ஆசி கோருகிறார்கள். அவர்களை பார்த்த மாத்திரத்தில் அவர்களோடு ரொம்ப அன்பாக பேசுகிறார். அவர்களெல்லாம் பெரியவர் எப்படி சொல்லுகிறார் தெரியுமா? இவர்கள் அத்தனை பேரும் நந்தன் நந்தினிகள் என்கிறார். இந்த பதத்தை கணபதி அவர்கள் தன்னுடைய நூலில் ரொம்ப அழகாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆண்கள் அத்தனை பேரும் நந்தனார், பெண்கள் அத்தனை பேரும் நந்தினிகள். அதாவது அந்த காமதேனு பசுவுக்கு நிகரானவர்கள் என்று உயர்த்தி பார்க்கிறார். அவர்களும் பெரியவருடைய கருணையில் அப்படியே நெகிழ்ந்து போய் அவரிடம் பிரசாதம் கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், இவர்களை இப்படியே பார்த்துவிட்டு செல்லுவதற்கு எனக்கு மனம் வரவில்லை, இவர்களுக்கு ஏதாவது செய்யணும் என்று ஆசைப்பட்டு மடத்து சிப்பந்தியை கூப்பிட்டு, இங்கே இருப்பவர்களுக்கெல்லாம் மடத்தின் சார்பாக இவர்களுடைய ஆடைகள் அழுக்கடைந்திருக்கிறது, ஒரு புத்தாடை இவர்கள் அணிந்து கொள்வதற்கு இல்லை, ஆகையினாலே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊருக்கு சென்று இவர்களுக்கு அன்று நாம் கொடுப்பதற்காக புடவை வேஷ்டி இவைகளை வாங்கி கொண்டு வா என்று சிப்பந்தியை அனுப்புகிறார். நீ வாங்கி கொண்டு வந்து இவர்களுக்கு தந்து விட்டு பிறகுதான் நான் இங்கிருந்து கிளம்புவேன் என்று சொல்லவும் அவர்கள் ஓடுகிறார்கள். ஆனால் அன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 பேர், அவ்வளவு பேருக்குமான ஆடைகள் பக்கத்து ஊரில் இல்லை. இன்னும் சற்று தள்ளி போய் அவர்கள் வந்து குடவாசலுக்கே போய் வாங்கி கொண்டு வர வேண்டிய ஒரு சூழல். பரவாயில்லை என்று பெரியவர் அன்றைக்கு காத்திருக்கிறார். கடைசியில் குடவாசலுக்கு போய் அவர்கள் அத்தனை பேருக்குமான வேட்டி புடவை இவைகளை எல்லாம் மடத்தை சார்ந்தவர்கள் வாங்கி கொண்டு வந்து அதையெல்லாம் அவர்கள் அன்போடு கொடுக்குறார். இடையில் இந்த பக்கம் துணியை வாங்கி கொண்டு வருவதற்காக குடவாசலுக்கு போயிருக்கும் பொழுது பெரியவர் என்ன செய்கிறார், அந்த ஊரில் ஒரு பெரிய, அவர்கள் வசிக்கின்ற சேரி பகுதியில் ஒரு பெரிய மரம், அந்த மரத்தடியிலேயே அடுப்பு மூட்டி அவர்களுக்கு சாம்பார் சாதம் செய்து அவர்களுக்கெல்லாம் விநியோகிக்க சொல்லுகிறார். இங்கேயும் அன்னதான கைங்கரியம் தொடர்கிறது. முதல்ல அவர்கள் அத்தனை பேருக்கும் அன்னமிட்டாயிற்று. அடுத்து துணி வந்தது. துணியையும் ஆசையாக தருகிறார், தந்து ஆசீர்வாதம் செய்கிறார். அவர்கள் எவ்வளவு பேர் பெற்றிருக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணி பாருங்கள். இதுவரை நடந்த நிகழ்வெல்லாம் நமக்கு செய்தி அல்ல. இதெல்லாம் இத்தனை கருணை வாய்ந்தவர் எங்கே சென்றாலும் கருணையை காட்டுவது என்பது இயற்கை தானே என்று நமக்கு தோன்றும். ஆனால் இங்கே நமக்கெல்லாம் ஒரு அற்புதமான செய்தி ஒன்று இருக்கிறது. இந்த சமூகத்திற்கு ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது. அவர் புறப்படுவதற்கு முன்பு மடத்து சிப்பந்தி அருகே வந்து சொல்கிறார், பெரியவா, இங்கே ரொம்ப தாமதமாயிட்ட காரணத்தினால கொரடாச்சேரி போய் அங்கே இன்றைக்கு நித்தியப்படி பூஜை செய்யறதுருக்கே அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும். அதனால் இன்றைக்கி எப்படி பூஜை செய்ய போகிறவளோ தெரியலையே என்று அவர் சொன்ன மாத்திரத்தில் பெரியவர் சொன்னது என்ன தெரியுமா? ஏப்பா, இப்போ இங்கே நடந்ததற்கு பேர் என்ன? அவர் அப்படி கேட்ட பிறகுதான் அந்த சிப்பந்தியிலிருந்து அத்தனை பேருக்கும் தெரிகிறது. அதாவது ஹரிஜனங்களுக்கு உதவுவது, ஹரிஜனங்களுக்கு அன்னமிடுவது, ஹரிஜனங்களுக்கு ஆதரவாக இருப்பது, ஹரிஜனங்களை தனக்கு நிகர் சமமாக கருதுவது, அவர்களோடு அன்பு காட்டுவது, இதெல்லாம் கூட ஆலயத்திலே மலர் கொண்டு தூவி அர்ச்சிப்பதை போல் பூஜைக்கு நிகரான ஒன்றுதான் என்று அன்றைக்கு அனுபவபூர்வமாகவே பெரியவர் அன்றைக்கு வெளிப்படுத்திய அந்த சம்பவம் இருக்கிறதே, அதை இன்றைக்கு நினைத்தாலும் நெஞ்சத்திற்கு சிலிர்ப்பாக இருக்கிறது. இதை கேள்விப்படுகின்றவர்கள், இந்த நிகழ்ச்சி வாயிலாக அறிகின்றவர்கள் எதிர்காலத்தில் எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லாமல், துவேஷமும் இல்லாமல், அன்போடும் கருணையோடும் எல்லோரோடும் நடந்து கொள்ள வேண்டும். வரும் காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு இனம் இருந்தது என்பதே தெரியாத அளவிற்கு ஒரு சமத்துவமான ஒரு உலகம் அமைய வேண்டும் என்பதுதான் பெரியவரின் பெயரால் என்னுடைய விருப்பம் என்பதை இந்த இடத்துல நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது இன்னொரு நெகிழ்வூட்டக்கூடிய சம்பவம்.
இது 1940ஆம் வருடம் நடந்தது. திருவாரூரிலே இருந்து நாகப்பட்டினத்திற்கு இடையிலே இருக்கிறது திருச்செங்காட்டங்குடி. இந்த திருச்செங்காட்டங்குடியில் இருக்கக்கூடிய ஆலயத்திலே தான் பிள்ளையாருக்கு என்று ஒரு தனி சன்னதி இருக்கிறது. இந்த தலத்திற்கு கணபதீஸ்வரம் என்றும் ஒரு பெயர் உண்டு. இந்த தலம் பல வரலாற்று சிறப்புடையது. இந்த தலத்தைச் சேர்ந்தவர் தான் நம்முடைய நாயன்மார்களிலே ஒருவரான பரஞ்சோதியார். இவர் பல்லவனுடைய அவையிலே தளபதியாக இருந்து போருக்கு சென்று, குறிப்பாக வாதாபியை வெற்றி கொண்டு அங்கிருந்து திரும்பி வரும்பொழுது, வடநாட்டிலே இருந்து திரும்பி வரும்பொழுது, தான் வெற்றி கொண்ட பொருட்களிலே ஒன்றாக கணபதியினுடைய திருவுரு இருந்ததாகவும், அதற்கு பிறகே நம்முடைய தமிழ்நாட்டிலே கணபதி வழிபாடு என்பது தோன்றியதாகவும் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுவார்கள். அந்த வகையிலே திருச்செங்காட்டங்குடியிலே இருக்கக்கூடிய அந்த பிள்ளையாரை பார்க்கும் பொழுது, அந்த ஊரிலேயே வாழ்ந்த பரஞ்சோதியாரை பற்றியும் நினைக்கும் பொழுது, இந்த வரலாற்று நினைவுகள் நமக்குள்ளே எழுவதோடு இந்த புராண, அதாவது பிள்ளையார் வழிபாடு குறித்த சிந்தனைகளும் நமக்குள்ளே எழும். அப்படிப்பட்ட அந்த ஊரை நோக்கி பெரியவர் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே அன்றைக்கு என்று பார்த்து ஒரே மழை. மழை என்று சொன்னால் அடாத மழை, மிக பெரிய அளவில் வெள்ளம். பெரியவர் அவர்கள் திருச்செங்காட்டங்குடிக்கு வந்து அந்த ஆலயத்தில் தங்கிவிட்டார். தங்கின நிலையில் பெய்த மழை விடிய விடிய பெய்து சுற்றிலும் வெள்ளம் சூழ்ந்து அந்த மக்கள் தேக்கி வைத்திருந்த உணவு இருக்கிறதே, அந்த உணவையெல்லாம் கொண்டு போய்விட்டது. இந்த ஊருக்கு இன்னொரு சிறப்பு என்னென்னா, பெரிய புராணத்தில் ஒரு அற்புதமான சம்பவத்தை நம்முடைய பரஞ்சோதியை வைத்து சொல்வார்கள். இவர் தான் பரஞ்சோதி நாயனார். இவர் தான் பிள்ளைக்கனி அமுது படைத்தவர். அதாவது சிவனடியாராக வந்த இறைவன் அவரை பரிசோதிக்க போய் தன்னுடைய பிள்ளையையே வெட்டி கறி சமைத்து போட்டவர். இன்றைக்கும் பிள்ளைக்கனி அமுது படைத்த அந்த திருநாள் அங்கே ஒரு மிகச்சிறந்த நாளாக கொண்டாடப்பட்டு அன்றைக்கு வருகின்ற அத்தனை பேருக்கும் அன்னமிடக்கூடிய ஒரு திருச்செயல் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது அன்னமிடுவது என்பது திருச்செங்காட்டங்குடிக்கு ஒன்றும் புதியதல்ல. ஆனால் அன்றைக்கு பெய்த மழை, அன்றைக்கு சூழ்ந்த வெள்ளம் காரணமாக உணவு பண்டங்கள் அவ்வளவும் அடித்து கொண்டு போய்விட அந்த ஊரை சேர்ந்த மக்கள் பசி பட்டினியால் வாடக்கூடிய ஒரு சூழ்நிலை. பெரியவர் மிகச்சிறந்த உபவாசி. ஒரு மாதம் உணவில்லாமல் இருந்தாலும் கூட தன்னுடைய ஆன்ம பலத்தின் காரணமாக தாக்கு பிடிக்கக்கூடியவர். ஆனால் நம்மை போன்ற தேகம் கொண்டவர்கள் சோற்றால் அடித்த பிண்டங்கள் என்று சொன்னால் மிக இல்லை. ஒரு நாள் உணவில்லை என்று சொன்னாலும் நாம் உடைந்து போகும். எனவே பசியால் துடிப்பதை பெரியவர் பார்க்கிறார். பார்த்துவிட்டு மடத்திலே இருந்து உணவுப் பொருட்களை கொண்டு வந்து அவர்களுக்கு விநியோகிக்க சொல்லும் பொழுது மடத்தைச் சேர்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள், சுற்றிலும் வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது, வண்டியிலே தள்ளி கொண்டு எடுத்துக்கொண்டு வர முடியாது, வெள்ளம் வெடிந்தால்தான் ஊருக்குள்ளே உணவை கொண்டு வர முடியும், இடுப்பளவு தண்ணீர் என்று சொல்லும் பொழுது பெரியவர் சொல்லுகிறார், யானை மேல் வயிற்று இந்த ஊருக்கு நீங்கள் தாராளமாக அரிசி மூட்டையும் மற்ற உணவுப் பொருட்களையும் எடுத்து வரலாம், எடுத்து வாருங்கள். இந்த ஊருக்கு பேரே கணபதீஸ்வரம். நிச்சயமாக அந்த கணபதியின் அனுகிரகத்தினால யானைகளால் இங்கே உணவை கொண்டு வர முடியும். அதில் எந்த பிழையும் இல்லை. ஏனென்றால் எப்பொழுது தேவையோ அப்பொழுது உணவு கிடைத்தால்தான் அந்த உணவுக்கு பெருமை. அதுதான் அர்த்தம் உள்ளது. ஆகையினால நீங்கள் என்ன செய்கிறீர்கள், யானையை பிடித்து அந்த யானையின் மேலே வைத்து எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொல்ல, அதற்கு பிறகு அதே போல் யானையின் மீது உணவுப் பொருட்களை வைத்து அந்த திருச்செங்காட்டங்குடி தலத்திற்குள்ளே அந்த யானை அந்த வெள்ளத்துக்குள்ளே தலையில் தன்னுடைய முதுகின் மேலே உணவு மூட்டைகளை எடுத்துக்கொண்டு வெள்ளத்திலே நீந்தி வந்து அந்த மக்களுடைய உணவு பசியை தீர்த்து வைத்ததாம். யானையின் மீது எத்தனையோ பேர் வெற்றி வீரர்கள் அமர்ந்து வர பார்த்திருக்கிறோம். யானை வந்து பசியாற்றியது என்பது பெரியவர் காட்டிய வழி காட்டலால். அன்றைக்கு அவர் அங்கே இல்லாமல் போயிருந்தால் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்காது. இப்படி ஒரு சம்பவத்தை இங்கே சிந்தித்து பேசுகின்ற ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைத்திருக்காது. என்ன ஒரு அற்புதமான சம்பவம். அதை நினைக்கும் பொழுது எத்தனை நெகிழ்ச்சியாக இருக்கிறது. நாளையும் நிகழ்ச்சி தொடரும்.
பொதுகை தொலைக்காட்சி நேயர் பெருமக்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். காஞ்சியினுடைய கருணை கடல் என்கின்ற தலைப்பின் கீழ் காஞ்சி மகா பெரியவர் குறித்து இந்த நிகழ்ச்சியிலே தினந்தோறும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனையோ மகான்கள் இந்த மண்ணிலே தோன்றி சென்றிருக்கின்றார்கள். இருந்தாலும் சிலர் மட்டும் மனதிலே மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாக இருக்கிறார்கள். அவர்களிலே கடந்த நூற்றாண்டு பெற்றெடுத்த ஒரு மிகப்பெரிய தவசீலர் நம்முடைய மகா பெரியவர் என்று சொன்னால் அதிலே இரண்டாவது கருத்திற்கு இடமே இல்லை. இந்த உலகத்திலே மிக அழகானவர்களை எல்லோருக்கும் பிடிக்கும். அதே போல நிறைய செல்வம் வைத்துக் கொண்டிருப்பவர்களையும் அவர்களை சுற்றியும் நிறைய பேர் இருப்பார்கள். அவர்களை போற்றி துதி செய்து அவர்களிடம் பரிசு பெறுவதற்கு முயற்சி செய்வார்கள். அதே போல் அதிகார பலம் உள்ளவர்களிடமும் நிறைய பேர் இருப்பார்கள். ஆக அழகு, பொருள், வீரம் இவைகள் இவைகளை உடையவர்களை இந்த உலகம் போற்றுவதும் அவர்களோடு இருப்பதும் அவர்களை கொண்டாடுவதும் ரொம்ப இயல்பான ஒரு வழக்கமான ஒரு விஷயம். ஆனால் இது எதுவுமே இல்லாத, இவைகள் எதிலுமே சம்பந்தப்படாத ஒரு காவி உடுத்திய ஒரு சன்னியாசியை இந்த உலகம் மறவாமல் சிந்திக்கிறது என்று சொன்னால் அந்த சன்னியாசிக்கு பின்னாலே எத்தனை சிறப்பு இருந்தால் இன்றைக்கு மறவாமல் நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இத்தனைக்கும் 1993 இன்றைக்கு மிகச்சரியாக 21 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் முக்தி பெற்று ஜீவன் முக்தராக அவருடைய பிருந்தாவனத்திலே ஆன்ம சரீரத்தோடு நமக்கு அவர் இன்றைக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய ஸ்தூலம் இந்த மண்ணை விட்டு நீங்கி 21 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனாலும் அவர் குறித்த நினைவுகள், அவர் பேசி சென்ற கருத்துக்கள், அவர் காட்டிய வழிமுறைகள் நம்மால் இன்றைக்கு சிந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வழியிலே சென்றால் மட்டுமே நமக்கெல்லாம் சிறப்பு, நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் கிடைத்தேற முடியும் என்பதுதான் அந்த சிறப்புக்கு பின்னாலே இருக்கக்கூடிய விஷயம். அடுத்து மகா பெரியவர் அவர்களை சிந்திக்கும் பொழுது ஒரு ஹிந்து மட்டுமல்ல, மற்ற மதத்தவர்கள் கூட இப்படி ஒரு ஆன்மீக ஞானியை இந்த உலகத்தில் பார்க்க முடியாது, நாங்கள் பார்த்ததில்லை என்று கூறும்படியாக வாழ்ந்தவர். அவரை பற்றி சொல்லும் பொழுது அவரை யதிராஜர், ராஜதுறவி என்றும் சொல்லுவார்கள். யதிராஜர் என்கின்ற பதம் வைணவ துறவியான ராமானுஜருக்குத்தான், அவருக்குத்தான் யதிராஜர் என்று ஒரு பெயர். ராமானுஜர் மிக பெரும் சீர்திருத்தங்களை தான் வாழ்ந்த காலத்திலே செய்தவர். விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை இந்த மண்ணிலே நிறுவி அவர் வைணவத்திற்கு பெரும் தொண்டாற்றியவர். அவருடைய அரும்பெரும் கருத்துக்களை எல்லாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஸ்ரீ வைணவம். அவருக்கான பெயரை நம்முடைய மகா பெரியவருக்கும் பொருத்தி சிந்திக்கும் பொழுது அதை வைணவர்கள் கூட மறுத்ததில்லை என்பதுதான் உண்மை. ஏனென்று சொன்னால் அத்தனை பொதுமையானவர், அத்தனை அருமையானவர் நம்முடைய பெரியவர். யதிராஜர் ராஜ சமானர் என்று ஒரு கட்டுரையிலே ரா கணபதி அவர்கள் பெரியவர் அவர்களை குறிப்பிட்டு சில சம்பவங்களை சொல்லியிருக்கிறார். யார் இந்த யதிராஜர் என்கின்ற பதம் இருக்கிறதே, இந்த ராஜதுறவி, ராஜாவுக்கு என்ன வேலை? தன்னுடைய குடிகளை ரட்சிப்பவன், காத்து ரட்சிப்பவன், அவன்தான் அரசன். அதே போல பெரியவரும் தன்னை சார்ந்தவர்களை எப்படியெல்லாம் காத்து ரட்சித்திருக்கிறார் என்று சொன்னதோடு அவரை ராமனுக்கு சமப்படுத்தி அதற்கு நிகரான சம்பவம் ஒன்றையும் உதாரணமாக சொல்லியிருக்கிறார். அந்த சம்பவங்களைத்தான் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். 1963ஆம் வருடம் மதுரை என்று சொன்ன உடனேயே எல்லோருக்கும் முதலில் நினைவிற்கு வருவது மதுரை மீனாட்சி அம்மையும் சுந்தரேஸ்வர பெருமானும் தான். அடுத்து சித்திரை திருவிழாவும் அதில் கள்ளழகர் ஆற்றிலே இறங்குகின்ற அந்த வைபவமும் நினைவிற்கு வரும். கோவில் மாநகர் என்று மதுரைக்கு இன்னொரு சிறப்பு பெயர் உண்டு. பாண்டிய நாட்டினுடைய தலைநகர், தமிழ் வளர்த்த ஒரு பெரும் நகர். இந்த நகரத்து ஆலயத்தில் 1963ஆம் ஆண்டு கோவிலுக்கான கும்பாபிஷேகம் நடக்கிறது. அன்றைக்கு அந்த கும்பாபிஷேகத்தை முன்னின்று நடத்தியவர் P.T. ராஜன் என்கின்ற ஒரு பேரன்பர். இவர் ஆலயத்தினுடைய தலைவராகவும் இருந்து கொண்டு கும்பாபிஷேக கமிட்டிக்கும் தலைவராக இருந்து கொண்டு கும்பாபிஷேக வைபவத்தை நடத்துகிறார். அவருக்குள்ளே ஒரு எண்ணம் என்ன என்றால்,
நடப்பது ஒரு அற்புதமான நிகழ்வு. அற்புதமான நிகழ்வு மட்டுமல்ல, அதிசயமான ஒரு நிகழ்வு. என்று சொன்னால் ஆலயங்களுக்கான கும்பாபிஷேகங்கள் என்பவை தினந்தோறும் நடக்கின்ற பூஜையை போன்றதல்ல. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கின்ற மகாமகத்தை போன்ற ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்விலே மகா பெரியவர் அவர்கள் கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியிலே அவர் முன்னிருந்தால் அந்த இறைவனே நேரில் வந்ததை போலிருக்கும் என்று பி.டி. ராஜன் அவர்கள் கருதுகிறார். அப்படி கருதிய பி.டி. ராஜன் அவர்கள் பெரியவர் அவர்களை சந்தித்து தன்னுடைய விருப்பத்தை சொல்லுகிறார். பெரியவர் அவர்கள் மீனாட்சி அம்மன் கோயில் கும்பாபிஷேகத்திலே எழுந்தருளி அந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து பக்தர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது பெரியவர் அவர்கள் அதற்கு சம்மதிக்கிறார். இத்தனைக்கும் பெரியவர் அவர்களுக்கு கட்டுப்பட்ட, பெரியவர் அவர்களுக்கு உரிமை உடைய ஒரு ஆலயம் அல்ல மதுரை. காஞ்சிபுரம் என்று சொன்னால் அதில் பெரியவரை கேட்டுத்தான் செய்யணும். சில விதிமுறைகள் இருக்கிறது, அவர்களுக்கு உரிமை இருக்கிறது, கடப்பாடு இருக்கிறது. இங்கே அப்படி இல்லை. ஆனால் இங்கே தான் வருவதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அதே சமயம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், என்னை போல் இருக்கக்கூடிய எல்லா மடாதிபதிகளையும் அழைத்து இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துங்கள் என்று சொல்லுகிறார். இப்படி சொல்லுவதற்கே ஒரு பெரிய மனம் வேண்டும். அப்பொழுது பி.டி. ராஜன் அவர்கள் சற்று தயக்கத்தோடு பெரியவரிடம் சொல்லுகிறார், உங்களை அழைத்தால் மட்டும்தான் எங்களாலே சிறப்பாக உங்களுக்கு கௌரவத்தை செய்ய முடியும். எல்லா மடாதிபதிகளையும் அழைக்கும் பொழுது அதில் ஒரு குறிப்பிட்ட மடாதிபதி தனக்குத்தான் முன்னுரிமை வேண்டும், தான் முன்னிறுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறாராகவும் அவர் அந்த விருப்பத்தை உடையவராகவும் இருக்கிறார். கேட்டால் அது எங்களுடைய நியதி என்கின்ற ஒரு கருத்தை கொண்டிருக்கிறார். ஆகையினாலே அவரும் நீங்களும் வரும்பொழுது எப்படி மரியாதை செய்வது என்பதில் எங்களுக்கு சற்று என்ன செய்வது என்கின்ற ஒரு குழப்பம் இருக்கிறது என்னும் பொழுது பெரியவர் இந்த இடத்துல எந்த விதமான சிறு தயக்கத்திற்கும் ஆட்படாமல் அவருக்கே முதலில் நீங்கள் அவர் விரும்புகின்றபடி எல்லா விதமான மரியாதையையும் செய்யுங்கள். மற்றவர்களோடு கூட்டத்தோடு ஒருவனாக நானும் வருகிறேன். கும்பாபிஷேகத்தை கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்தை தரிசிப்பது என்பதுதான் இங்கே பெரிதே தவிர யாருக்கு முதல் மரியாதை, யார் முன்வந்தார்கள் என்பதெல்லாம் இங்கே ஒரு விஷயமே கிடையாது. ஜனங்கள் வர வேண்டும், கழிக்க வேண்டும், ஆலயம் சிறப்போடு இருக்க வேண்டும். ஆலயம் சிறப்போடு இருந்தால், ஒளியோடு இருந்தால் ஊர் நன்றாக இருக்கும், மழை பொழியும், எல்லோரும் சுபிட்சத்தோடு வாழ்வார்கள். அதுதான் முக்கியமே தவிர யாருக்கு முதல் மரியாதை, யாரை முன்னிறுத்துவது என்கின்ற குழப்பங்களெல்லாம் உங்களுக்கு கூடவே கூடாது. என்னை பற்றிய கவலையை மறந்து விடுங்கள். அந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்து விடுகிறேன். என்னை எப்படி கௌரவிப்பது என்பதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை என்று பி.டி. ராஜனை மிக இலகுவாக சொல்லி எல்லோரையும் அழையுங்கள் என்று சொல்லிவிடுகிறார். எல்லோரையும் கட்டாயம் அழைக்கணும், என்னை மட்டும் அல்ல என்று சொல்லும் பொழுது அது அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வியப்பு. அதே போல விழா ஏற்பாடு செய்யப்படுகிறது. எல்லா மடாதிபதிகளுக்கும் அழைப்பு. அற்புதமான ஒரு பொது நிகழ்வு. ஆனால் நிகழ்ச்சி அன்று அந்த குறிப்பிட்ட தனக்குத்தான் முதல் மரியாதை என்பது போன்ற கருத்து கொண்ட மடாதிபதியாலே அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள ஒரு இயலாத நிலைமை ஏற்பட்டு பெரியவர் மட்டுமே முன்னிறுத்தப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் தானாக இயற்கையாக ஏற்பட்டு விடுகிறது. அது ஏற்பட்டதா இல்லை அதுதான் மீனாட்சி விருப்பமா என்பதெல்லாம் இறைவனுக்கு தான் வெளிச்சம். அதே சமயம் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக பலர் அல்ல சாமானியப்பட்ட மக்கள் என்று சிலர் இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து ஒரு ஹோட்டலில் பணிபுரிந்த சர்வர் ஒருவர், அவர் பெரியவரை தரிசனம் செய்ய வேண்டும் என்பதை ஒரு பெரிய விருப்பமாக கொண்டிருந்தவர். அவரோ சர்வர், அவருக்கான வருமானமோ ரொம்ப சொல்பம். இதை கொண்டு ரயிலேறி காஞ்சிபுரம் சென்று பெரியவரை தரிசித்து விட்டு வர வேண்டும் என்பது அவரை பொறுத்த மட்டில் சற்று மலையேறி பழம் பறிப்பதை போன்ற ஒரு விஷயம். அதற்காக தனக்கு நாட்கள் கனியாதா, தனக்கு அந்த வாய்ப்பு ஏற்படாதா என்கின்ற ஒரு ஏக்கத்தில் இருப்பவர். அப்படிப்பட்ட ஏக்கத்தில் இருப்பவருக்கு மீனாட்சி அம்மன் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு பெரியவர் வருகிறார் என்கின்ற செய்தியை கேட்ட மாத்திரத்தில் அவருக்கு பழம் நழுவி பாலிலே விழுந்ததை போல ஒரு சந்தோஷம். ஆஹா, நாம் கும்பாபிஷேக வைபவத்திலேயே பெரியவரை தரிசித்து விடலாமே என்று அவர் மிக ஆசையாக கோவிலுக்கு வருகிறார். அவர் மட்டுமல்ல, கோவிலிலே உள்ள பொற்றாமரை குளத்தங்கரையை ஒட்டி பல வயதான பாட்டிகள், அதாவது எப்பொழுது இந்த
நம்முடைய ஆன்மா கடை தேரும், எப்பொழுது நம்முடைய உயிர் பிரியும், இந்த வாழ்க்கை எப்பொழுது முற்று பெறும் என்று மிகுந்த முதிய வயதை அடைந்துவிட்ட நிலையிலே, உயிர் பிரியாத நிலையிலே மரணத்தை எண்ணி ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய பல முதியவர்கள், இவர்கள் அத்தனை பேரும் வாழ்க்கையில் ரொம்ப சாமானியப்பட்டவர்கள். அதில் முதிய கிழவிகள் இருக்கிறார்கள், கிழவன்மார்கள் இருக்கிறார்கள். அதே போல் ஏழ்மையான அப்பளம் இட்டு பிழைக்கின்ற பாட்டிமார்கள், இவர்கள் எல்லோரும் ரொம்ப ரொம்ப சாமானியப்பட்ட இந்த கூட்டம் பொற்றாமரை குளத்தை சுற்றி இருந்து கொள்கிறார்கள். ஏன்னு சொன்னால், விடிந்து கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது ஏராளமான கட்டுப்பாடு, அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் மீறிக்கொண்டு ஒரு பணக்காரனாலே முன்னே சென்று விட முடியும். ஆனால் ஏழை ஜனங்களுக்கு தூரம்தான். அவர்கள் தூரத்தில் இருந்த மாத்திரத்தில் அந்த கும்பாபிஷேகத்தை பார்க்க வேண்டும். அதிலேயும் சுற்றுவட்டத்தில் இருக்கக்கூடிய வீடுகளிலெல்லாம் மாடிகளிலும் எல்லோரும் ஏறிக்கொண்டு கும்பாபிஷேகத்தை சற்று பக்கத்தில் இருந்து பார்த்து விடுவார்கள். ஆனால் அதை கூட பார்க்க முடியாத நிலையில் இந்த முதியவர்கள் ஆளாகி விடுவார்கள். இவர்களுக்கெல்லாம் ஏக்கம். அதனால இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், முதல் நாள் இரவே குளத்தங்கரைக்கு அந்த குளத்தங்கரையிலேயே தங்கி விடுகிறார்கள். ஏன்னா மறுநாள் காலையில் கூட்டம் வரும்போது தங்களை உள்ளே விடுவார்களோ மாட்டார்களோ என்கின்ற அச்சம். அதில் இந்த ஹோட்டலிலே பணியாற்றுகின்ற அந்த சர்வர் அன்பரும் அன்றைக்கு இருக்கிறார். அன்றைக்கு அந்த இரவில் ஒரு அதிசயம் நடக்கிறது. பெரியவர் கலந்து கொள்வதற்காக வந்துவிட்டார். வந்தவர் தான் தங்கி இருந்த இடத்துல இருந்து, அதாவது அதிகாலை கும்பாபிஷேகம் நடக்கப் போகிறது என்று சொன்னால் அதற்கு சில மணி நேரங்கள் முன்பாகவே யாரிடமும் சொல்லாமல் கொள்ளாமல் விறுவிறு என்று தான் தங்கி இருந்த இடத்துல இருந்து கொண்டு கோவிலில் இருக்கக்கூடிய பொற்றாமரை குளத்தை நோக்கி வர தொடங்கிவிட்டார். அவர் கிளம்பி விட்டது தெரிந்து மடத்து சிப்பந்திகள் அவரை பின்தொடர்ந்து வருகின்றார்கள். நேராக குளத்தங்கரைக்கு வருகிறார். குளத்தில் கால் நினைக்கிறார். கால் நினைத்து விட்டு அப்படி நிமிர்ந்து பார்த்தால், தங்களுக்கெல்லாம் தரிசனம் கிடைக்காதா, தாங்களெல்லாம் அருகிலே இருந்து இந்த கும்பாபிஷேகத்தை பார்க்க மாட்டோமா என்று ஏங்கி தவித்தபடி நிற்கின்ற சாமானிய கூட்டம். நான் முன்பே சொன்னதை போல அந்த ஹோட்டல் சர்வர் மற்றும் அப்பளமிடுகின்ற பாட்டி, அதுபோக அங்கும் இங்குமாக அலைந்து உபாத்தியாயம் செய்கின்ற பிராமணர்கள், அவர்களுடைய ஆடையே அவர்கள் எந்த அளவிற்கு ஏழ்மையை உடையவர்கள் என்பதை சொல்லாமல் சொல்லிவிடுகிறது. அவர்களுக்கு மனம்தான் வைரம், உடல் அல்ல. அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பக்திக்கு ஈடாக எதையுமே சொல்ல முடியாது. அவர்களுடைய வேட்கைக்கு ஈடாகவும் எதையும் சொல்ல முடியாது. அவர்கள் பெரியவரை அந்த இடத்துல பார்த்துவிட்டு அப்படியே புல்லரித்து போகிறார்கள். எத்தனை அருகாமையிலே கிடைத்த ஒரு அற்புதமான ஒரு தரிசனம். அப்பொழுது பெரியவர் அவர்களோடு சரிக்கு சமமாக அமர்ந்து அவர்களிடம் நலம் விசாரிக்கிறார். நலம் விசாரிக்கும் பொழுது அந்த சர்வர் அன்பர் இருக்கிறாரே, அவரிடம் நீ என்னப்பா பண்ணுற என்று கேட்கிறார். அவர் தயங்கி நான் ஹோட்டலில் சர்வராக இருக்கேன் என்று சொல்லும் பொழுது பெரியவர் என்ன சொன்னார் தெரியுமா? பசியாற்றுகின்ற ஒரு கடமை. அடே அப்பா, இறைவன் உனக்கு மிகச்சிறந்த கடமையை தந்திருக்கிறான். நீ செய்கின்ற வேலைக்குத்தான் ஒருத்தர் சாப்பிட்ட மாத்திரத்தில் திருப்திப்படுவார். மிகப்பெரிய திருப்தியை நீ தருகிறாய் என்று சொல்லும் பொழுது அவருக்கு தாழ்வு மனப்பான்மை நீங்கி எத்தனை பேருடைய பசியை தான் ஆற்றி கொண்டிருக்கிறேன் என்கின்ற ஒரு சந்தோஷமும் ஒரு பெருமிதமும் தான் அவருக்கு ஏற்படுகிறது. அதே போல் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரிடமும் உரையாடுகிறார். பொழுதும் விடுகிறது. பிடி ராஜன் அவர்கள் பெரியவரை அழைத்துச் செல்வதற்காக வந்தால், அவர் எப்பொழுதோ கிளம்பி குளத்தங்கரைக்கு போய்விட்டார் என்ற செய்தி கேள்விப்பட்டு குளத்தங்கரை நோக்கி ஓடி வருகிறார். ஓடி வந்த இடத்துல பெரியவர்கள் தயாராக இருந்து அவரோடு செல்லுகிறார். அப்படி செல்வதற்கு முன் என்ன செய்தார் தெரியுமா? அங்கே இருக்கக்கூடிய சாமானியப்பட்ட மக்களை எல்லாம் தனக்கு முன்னாலே அனுப்பிவிட்டு இவர் பின்னாலே வருகிறார். பின்னாலே வருகின்றவர் அந்த கும்பாபிஷேக நிகழ்வினுடைய முக்கியமான கட்டத்தில் மேலே கோபுரத்திற்கு அருகாமையிலே சென்று நிற்கக்கூடிய ஒரு தருணம். அதற்கு முன்னாலே பல காவல் அதிகாரிகள் நின்று கொண்டு உரியவர்களை மட்டுமே அனுப்புவது, மற்றவர்களை தடை செய்வது என்கின்ற நிலையில் இருக்கும்போது தன்னுடைய மடத்து சிப்பந்திகளையும் இப்படிப்பட்ட பாக்கியம் வாழ்க்கையில் கிடைக்குமா கிடைக்காதோ என்று ஏங்கி தவித்த அந்த சாமானிய கூட்டம் இருக்கிறதே, அவர்கள் அவ்வளவு பேரையும் பார்வையாலேயே முதலில் உள்ளே விடச் சொல்லுகிறார். பிறகு இறுதியாகத்தான் இவர் உள்ளே நுழைகிறார். அவர்கள் அந்த கும்பாபிஷேக வைபவத்தையும் அற்புதமாக கண்டுகளித்தனர். அப்படியே திரும்பி பெரியவரையும் ஆனந்தமாக தரிசித்தனர். வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வாய்ப்பு, இப்படிப்பட்ட பாக்கியம் எல்லாம் எவ்வளவோ தவம் செய்திருந்தால் மட்டும்தான் சிலருக்குத்தான் கிடைக்கும். அந்த சிலராக அவர்கள் அன்றைக்கு இருந்தார்கள். அப்படி அவர்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துவிட்டு அதற்கு பிறகு இவர் இறுதியாக அந்த கும்பாபிஷேகத்தை பார்த்தார். இதைத்தான் ரா கணபதி அவர்கள் சொல்லுகிறார். ஒரு அரசன் தன் குடியை, தன் மக்களை முன்னிறுத்தி அவர்களுடைய நலங்களை பேணிவிட்டு பிறகுதான் தன்னை சிந்திப்பான். எங்கேயும் இந்த துறவி அந்த மனோபாவத்தோடு செய்துவிட்டு
தான் வெறும் துறவி அல்ல, ஒரு ராஜ துறவி என்பதை போல நின்ற அந்த அரிய காட்சி இருக்கிறதே, அது காண கிடைக்காத காட்சி என்கிறார் ரா கணபதி. இதை போல அரிய காட்சிகள் பெரியவருடைய வாழ்க்கையிலே நிறைய இருக்கிறது. வரும் நாட்களிலே அதை தொடர்ந்து சிந்திப்போம். பொதிகை தொலைக்காட்சி நேயர் பெருமக்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். நேற்றைய தினம் காஞ்சியின் கருணை கடல் என்கின்ற இந்த தலைப்பின் கீழே மகா பெரியவர்கள் மதுரைக்கு விஜயம் செய்து அங்கு நடந்த கும்பாபிஷேக வைபத்திலே பங்கு கொண்டதோடு தன்னை சார்ந்த அன்பர்களுக்கெல்லாம், குறிப்பாக சாமானியப்பட்ட மனிதர்களுக்கெல்லாம் அவர் அந்த கும்பாபிஷேக தரிசனத்தை எவ்வாறு கிடைக்க செய்தார் என்பதை நேற்று சிந்தித்தோம். இன்றைக்கும் தன்னை சார்ந்திருப்பவர்கள் மீது அவருக்கு இருக்கும் அக்கறை மற்றும் அவர் எந்த அளவிற்கு சுற்றுச்சூழலை கூர்ந்து கவனிக்கக்கூடியவர் என்பதையெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ளும் முகமாக அவருடைய வாழ்க்கை பாட்டையிலே ஒரு நல்லதொரு நிகழ்ச்சி காண கிடைக்கிறது. பொதுவாக ஒரு சன்னியாசி என்பவன் அந்த நாளிலே காடு தேடி சென்று அங்கே ஒரு நல்ல மரத்தடியாக பார்த்து கண்களை மூடி அமர்ந்து கொண்டு, இந்த உலகத்திற்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை, இந்த உலகத்தின் எந்த ஒரு ஆசாபாசங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று காற்றை மட்டும் உட்கொண்டு தவம் செய்து கொண்டு இந்த உலகத்தை விட்டு போனால் போதும் என்று கருதுகின்றவனாகத்தான் இருந்திருக்கிறான். ஆனால் அதிலே இருந்து மாறுபட்டு எல்லோரும் இப்படி தங்களை மட்டுமே இந்த உலக பந்தத்திலே இருந்து விடுவித்துக் கொள்வது என்று முடிவுக்கு வந்துவிட்டால் பொதுஜன சமூகத்தை வழிப்படுத்துவதற்கும் அவர்களுக்குள்ளே ஆன்மீக கல்வி நலத்தை ஏற்படுத்துவதற்கும் யாரும் இல்லாமல் போய்விடுவார்கள் என்கின்ற காரணத்தினால்தான் மடங்கள் தோன்றி, மடாதிபதிகள் தோன்றி, அவர்களும் இந்த சன்னியாசிகளுக்கு இணையாக சந்நியாசம் மேற்கொண்டு இவர்கள் மனித சமூகத்தை நெறிப்படுத்துபவர்களாக இருந்து வந்தார்கள். அப்படி நெறிப்படுத்துகின்ற ஒரு வழியிலே ஒரு மடாதிபதியாக வந்த நம்முடைய மகா பெரியவர் அவர்களுக்கு தன் ஒடுக்கமும் தெரியும். அதே சமயம் சுற்றுச்சூழலிலே நடக்கின்ற எல்லா விஷயங்களும் கூட அவருடைய கூரிய பார்வையிலே இருந்து தப்பிவிட முடியாது. இது ஒரு ஆச்சரியமான ஒரு கலவை என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, அவ்வாறு தனக்கு தெரிய வருகின்ற விஷயங்களை அவர் கையாளுகின்ற விதம், உதாரணமாக மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு சம்பவம் நடந்தாலும் அந்த கோபத்திற்கு தான் ஆளாகாமல் அந்த கோபத்தை அவர் கையாளுகிற விதம், மிகுந்த மகிழ்ச்சிக்கு ஆளாவது போல் ஒரு சம்பவம் நடந்தாலும் அந்த மகிழ்ச்சியிலே தன்னை தொலைத்து விடாமல்
நடுநிலையோடு அவர் இருக்க முற்படுகின்ற விதம், அவர் எப்பொழுதுமே அவரை இந்த விஷயத்திலே அவரை போல ஒரு கட்டுக்கோப்புடன் தன்னை செலுத்திக் கொள்ளக்கூடிய ஒருவரை பார்க்கவே இயலாது என்றுதான் சொல்ல வேண்டும். இத்தனை விளக்கங்களை நான் எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், பெரியவர் தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு சன்னியாசி ஒரே இடத்திலே தங்கிவிடக்கூடாது என்கின்ற இலக்கணத்திற்கு ஏற்ப இந்த பாரத தேசம் எங்கும் நடந்து திரிந்து பலவிதமான கருத்துக்களை எல்லோருக்கும் போதித்திருக்கிறார். அவர் கால்நடையாக நடந்து கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் மட்டும் செல்லவில்லை. சில நிறுவனங்களுக்கும் சென்று அங்கே அவர்கள் ஆசைகளை பெற விரும்பிய போது அவர்களுக்கும் அருளாசி வழங்கி இருக்கிறார். சில தொழிலகங்களுக்கும் அவர் சென்றிருக்கிறார். அதாவது தன்னை விரும்பியும் தன்னை மதித்தும் தன்னுடைய ஆசிகள் வேண்டும் என்றும் விரும்புகின்ற அன்பர்கள் எவரையும் அவர் உதாசீனம் செய்ததே கிடையாது. நான் ஒரு சன்னியாசி, நான் இந்த இடத்திற்கு வரமாட்டேன், நான் இங்குதான் வருவேன் என்கின்ற சில கட்டுப்பாடுகள் எல்லாம் அவருக்கு இருந்தாலும் அதை பல நேரங்களிலே தளர்த்தி கொண்டு அவர் பல இடங்களுக்கு சென்று அங்கெல்லாம் அறக்கருத்துக்களையும் ஆன்மீக கருத்துக்களையும் அவர் பலவிதமாக போதித்திருக்கிறார். போதனை என்பது வார்த்தைகளால் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று இல்லை. பெரியவர்கள் கண் பார்வையாலேயே பல விஷயங்களை நெறிப்படுத்தியதும் நேர்படுத்தியதும் உண்டு. அதுதான் உத்தம ஞானிக்கு, மிக வாழ்க்கையிலே தெளிந்த ஒரு ஞானிக்கு அடையாளம். இங்கே கூட அப்படி ஒரு சம்பவம் தான். சென்னையில் ஒரு பெரிய பத்திரிகை அலுவலகம் தினசரி நாளிதழ்களை அச்சிட்டு இன்றைக்கும் தமிழகத்தில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை நிறுவனம். அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள் பெரியவர் தங்களுடைய பத்திரிகை அலுவலகத்திற்கு வந்து அங்கு இருக்கக்கூடிய எந்திரங்களை எல்லாம் பார்வையிட்டு அங்கு பணிபுரியும் ஊழியர்களுக்கெல்லாம் ஆசிகளை வழங்க வேண்டும் என்று விரும்பி அவரை அன்போடு அழைக்கிறார்கள். பெரியவரும் சென்னை நகர விஜயத்தின் பொழுது பத்திரிகை அலுவலகத்திற்கு வருகிறார். அப்படி வரும்பொழுது அவரோடு அவருடைய மடத்தைச் சேர்ந்த சிஷ்யர்களும் உடன் சேர்ந்து வருகிறார்கள். அங்கே பெரியவர் வரும்பொழுது அவருக்கு அங்கு புதிதாக வாங்கி போட்டிருக்கும் எந்திரங்களை எல்லாம் அவருக்கு காட்டி அந்த எந்திரங்கள் எப்படி இயங்கக்கூடியது, அதனுடைய செயல்பாடு எப்படிப்பட்டது என்பதை எல்லாம் பெரியவருக்கு விளக்க வேண்டும் என்பது அந்த பகுதிக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியினுடைய விருப்பம். அவர் இதை ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக பெரியவருக்கு தான் சுட்டி காட்டுவது என்பதும் பெரியவருக்கு தான் விளக்கம் தரப்போகிறோம் என்பதும் அவர் தனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமாக கருதி கொண்டு எப்பொழுது பெரியவர் வருவார் என்று காத்து கொண்டிருக்க பெரியவரும் வந்து சேருகிறார். கூடவே அவருடைய சீடர் கூட்டமும் வந்திருக்கிறது. மடத்து நிர்வாகிகளும் உடன் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் ஆர்வமாக உள்ளே வருகிறார்கள். பெரியவர் சற்று பின்தங்கி வர இவர்கள் எல்லோரும் முன்னே வரவும் அந்த அதிகாரிக்கு சற்று கோபம் ஏற்படுகிறது. ஏனென்று சொன்னால் அவருடைய மையம், அவருடைய கவனம் எல்லாமே பெரியவர் மீதுதான். அவர் சொல்ல விரும்பியது, சுட்டிக்காட்ட விரும்பியது, சுற்றி காட்ட விரும்பியது எல்லாமே பெரியவருக்கு தான். ஆனால் அவருடைய சீடர் குழாமும் மற்றவர்களும் வேகமாக முன்வரவும் அவர் தனக்கு வந்த கோபத்தை அடக்கிக் கொள்ளாமல் அவர்களையெல்லாம் தயவு செய்து நீங்கள் இங்கிருந்து வெளியேறுங்கள், இங்கே பெரியவருக்கு மட்டும்தான் இடம் என்பதைப் போல அவர்களை சற்று அலட்சியமாகவும் கோபத்தோடும் அவர்களை அப்புறப்படுத்துகிறார். அவர் அவ்வாறு நடந்து கொள்வதை சற்று தொலைவிலே இருக்கக்கூடிய பெரியவரும் எப்படி கண்காணித்தார் என்று தெரியாது. ஆனால் அதற்கு பிறகு நடந்த விஷயங்கள் தான் இங்கே நாம் கவனத்திலே கொள்ள வேண்டிய ஒன்று. அப்படி உள்ளே வந்துவிட்ட பெரியவர் அந்த அதிகாரிக்கு சில விஷயங்களை உணர்த்த விரும்புகிறார். அதாவது தனக்கு அவர் உணர்த்த வேண்டும், தனக்கு அவர் எல்லாவற்றையும் விளக்க வேண்டும் என்று கருதியதிலே எந்த பிழையும் இல்லை. அதற்காக அங்கு இருக்கக்கூடியவர்களை அவர் ஒரு பொருட்டாக கருதாதது என்பது அதிலே அவருக்கு விருப்பமில்லை. தன்னை சார்ந்த தன்னுடைய மடத்து சீடர்களும் மடத்தை நிர்வகிப்பவர்களும் கூட தனக்கு சமானமானவர்கள்தான் என்பது பெரியவருடைய, அதை உணர்த்த வேண்டும். அதனாலே அவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த அதிகாரி அவரை நெருங்கி அவருக்கு அந்த எந்திரங்களை எல்லாம் சுட்டி காட்ட விழையும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீ எனக்கு விளக்குவது இருக்கட்டும், இங்கே வந்திருக்கிற என்னுடைய சீடர்களுக்கெல்லாமும் நீ விளக்கினால் அப்பொழுதுதான் எனக்கு அது சந்தோஷம் என்று சொல்லி அவராக எல்லோரையும், அவர் யாரையெல்லாம் துரத்தி விட்டாரோ அவர்களையெல்லாம் அருகிலே அழைத்து இவர் சொல்லப் போவதை நீங்களும் நின்று கவனித்து கேளுங்கள் என்று சொல்லுகிறார். இது அந்த பெரியவருக்கு புரிந்துவிட்டது, அந்த அதிகாரிக்கு புரிந்துவிட்டது. அவரும் சரி என்று சொல்ல தொடங்க அப்பொழுதும் அவருடைய கவனமெல்லாம் பெரியவர் மேல்தான் இருக்கிறது.
அப்பொழுது அவர் அதை நெறிப்படுத்துகிறார். நீ இவர்களுக்கு சொல், இவர்களுக்கு சொல்வதே எனக்கு சொல்வது போல்தான், இவர்களுக்கு சொல்ல சொல்ல நானும் கேட்டுக்கொள்ளுகிறேன் என்று அவர்களை முன்னாலே நிறுத்திவிட்டு இவர் பின்னாலே நின்று கொண்டு அன்றைக்கு அந்த எந்திரங்களை எல்லாம் பார்வையிட்டார். அவர் சொல்லுவதை எல்லாம் கேட்டுக்கொண்டார். ஆனால் அவரை கூப்பிட்டு இப்படியெல்லாம் நீ விரட்டுவது தவறு என்றெல்லாம் அவருக்கு வார்த்தைகளாலே சொல்லவே இல்லை. ஆனால் அந்த அதிகாரிக்கு புரிந்துவிட்டது, பெரியவர் யாரையும் அலட்சியப்படுத்தக்கூடாது என்பதற்கு தனக்கு ஒரு பாடத்தை இங்கே நடத்திவிட்டார் என்பதை அந்த அதிகாரி புரிந்து கொண்டார். இந்த சம்பவத்தை அன்பர் ரா கணபதி அவர்கள் தன்னுடைய நூல் ஒன்றிலே வெகு அழகாக பதிவு செய்திருக்கிறார். பதிவு செய்துவிட்டு ரா கணபதி அவர்கள் இங்கே இலக்கிய பூர்வமாக சில உதாரணங்களையும் இந்த விஷயத்தோடு தொடர்புபடுத்தி சொல்லுவது என்பதுதான் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாலே இருக்கக்கூடிய ஒரு காவிய சிறப்பான உண்மை. அதாவது பெரியவரை இங்கே கணபதி அவர்கள் ஸ்ரீ ராமபிரானோடு தொடர்பு படுத்துகிறார். எப்படி என்றால், ராமன் இலங்கைக்கு சீதையை தேடிச் செல்லுகிறான். அங்கே ராவண யுத்தம் முடிந்து ராவணன் விழுந்த நிலையிலே சீதையை அழைத்து கொண்டு அவன் அயோத்தி திரும்ப வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு கால நிலையிலே விபீஷணனுக்கு அங்கே பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும். விபீஷணனுக்கு முதலிலே பட்டாபிஷேகத்திற்காக ராவணன் அதன் பொருட்டு இலங்கை நகரத்திற்குள்ளே ராமன் செல்லுவதற்கு விரும்பவில்லை. மாறாக தன்னோடு இருக்கின்ற லக்ஷ்மணனை அனுப்பி, லக்ஷ்மணா நீ சென்று ராவணனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வை என்று சொல்ல லக்ஷ்மணனும் இலங்கைக்குள்ளே சென்று விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறான். இப்பொழுதெல்லாம் ராமன் போர் புரிந்த இலங்கைக்கு வெளியிலே போர் புரிந்த அந்த போர்க்களத்திலே தான் தங்கி இருக்கிறான். அது மட்டுமல்ல, சீதையை சந்தித்து போரிலே ராமபிரான் வெற்றி பெற்றுவிட்டார், அவர் உங்களை சிந்திக்க ஆவலாக இருக்கிறார் என்கின்ற வெற்றி செய்தியை கொண்டு செல்ல அனுமன் எத்தனித்த பொழுது அனுமனை அழைத்து, நீ இந்த முறை அசோகவனத்திற்குள்ளே செல்லும் பொழுது விபீஷணனிடம் நீ அனுமதி பெற்று கொண்டுதான் செல்ல வேண்டும் என்று விபீஷணனுக்கு முக்கியத்துவம் தந்து, அவன் இந்த நாட்டு மன்னன் என்பதோடு ஒரு நாட்டிற்குள்ளே பிரவேசம் செய்யும் பொழுது எப்படி செல்ல வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணம் போலவும் அனுமனை அவர் இங்கே வழிநடத்துகிறார். இப்படி எல்லாவற்றிலும் தன்னை பின்னிறுத்தி கொண்டு விபீஷணனுக்கு அவனுக்கு உண்டான மரியாதையை லக்ஷ்மணன் மூலமாகவும், அதே போல அனுமன் அனுமதி பெற்று செல்ல வேண்டும் என்றும் விரும்பிய ராமனுக்கும் ஒரு கட்டத்திலே இந்த வேளையிலே கோபம் ஏற்படுகிறது. இலங்கை அசோகவனத்துக்குள்ளே இருந்த சீதையை அழைத்து கொண்டு போர்க்களத்திற்கு விபீஷணன் வரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய வானரங்கள் அத்தனை பேரும் சீதாதேவியை பார்ப்பதற்காக முண்டி அடித்துக் கொண்டு முன்னாலே வருகிறார்கள். அப்படி அவர்கள் ஆர்வமாக சீதாதேவியை காண்பதற்காக முன்னாலே வரும்பொழுது விபீஷணனும் அவன் சார்ந்த படையாளர்களும் அந்த கூட்டத்தை விலக்குவதற்காக வானரங்களை சற்று வன்மையாகவே அடித்து, நீங்கள் தூர விலகுங்கள் என்று சொல்லி சீதாதேவிக்கு ஒரு பாதுகாப்பையும், சீதாதேவியை முதலிலே ராமன் காண வேண்டும் என்கின்ற ஒரு எத்தனிப்போடும் அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய வானரங்களை பொருட்படுத்தாமல், அவர்களுடைய ஆர்வத்தையும் அக்கறையையும் பொருட்படுத்தாமல் அவர்களை தும்சம் செய்வதை ராமன் பார்த்து கொண்டிருக்கிறான். அப்படி பார்த்த மாத்திரத்திலே ராமனுக்குள்ளே அதாவது செந்தழல் முகம் ராமனுக்கு, கருணையினுடைய வாருதி என்று சொல்லுவார்கள், அப்படிப்பட்ட ராமன் முகத்திலேயும் இந்த கட்டத்திலே ஒரு கோபம் எழுகிறது. சற்று முன்வரை நெறிப்பாட்டோடு நடந்து கொண்டவன் இங்கே அந்த கோப கண்களோடு விபீஷணனை பார்க்கிறான். அந்த பார்வையே என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், உன்னுடைய சகாக்கள் இந்த வானரர்களிடம் நடந்து கொள்வது சரியில்லை, ஏனென்றால் இவர்களுடைய தயவோ இவர்களுடைய தாட்சணியமோ இல்லை என்று சொன்னால் நான் இந்த இலங்கைக்கே வந்திருக்க முடியாது. இவர்கள் என்னுடைய உயிரிலும் மேலானவர்கள், இவர்களுக்கு இழைக்கும் தீங்கு எனக்கும் இழைப்பதை போல் என்று பார்வையிலேயே அவன் விபீஷணனுக்கு உணர்த்தி விடுகிறான். இந்த காட்சியை சொல்லி இங்கே ராமபிரான் எப்படி வானரங்களுக்காகவும் தன்னை சார்ந்தவர்களுக்காகவும் விபீஷணனையே அவன் கோபிக்க முற்பட்டானோ, அது போன்றதுதான் மகா பெரியவர் அவர்களும் தன்னுடைய சீடர்களுக்காகவும் தன்னை சார்ந்தவர்களுக்காகவும் காட்டிய கோபம். அங்கே ராமன் கூட அவனுடைய முகத்தில் கோபக்கனல் சற்று தெரிந்தது. ஆனால் இங்கே அந்த கோபத்தை இந்த ராஜசன்னியாசி விழுங்கியவராக, அதே சமயம் அவரை நெறிப்படுத்தி அவர் நடந்து கொண்ட விதம் இருக்கிறதே, அதெல்லாம் ஒருவர் இங்கிதத்தோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும்,
பொறுமையாக எப்படி ஒருவர் நடந்து கொள்ள வேண்டும், சோதனையான சந்தர்ப்பங்கள் வருகின்ற பொழுதிலே உணர்ச்சிகளை எப்படி கட்டுப்படுத்தி கொண்டு ஒருவருக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் ஒரு பேராசிரியர் இருந்து அவர் ஒரு பாடம் நடத்தி, அதாவது மிக அதிக காலம் எடுத்துக்கொண்டு மிக விளக்கங்களோடு பாடம் நடத்தினால் மட்டுமே புரியும் என்கின்ற அளவிற்கான ஒரு விஷயத்தை இங்கே பெரியவர் அவர்கள் மிக சாதாரணமாக புரிய வைத்தது அந்த அதிகாரிக்கு மட்டுமல்ல, அன்றைக்கு அவர் செய்த செயல் இன்றைக்கு இந்த பொதிகை தொலைக்காட்சி வாயிலாக நான் சிந்திக்க நீங்கள் எல்லோரும் கேட்டு இன்புற்று நாமும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு பாடமாக இருக்கிறது அல்லவா? பொதிகை தொலைக்காட்சி நேயர் பெருமக்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். காஞ்சியின் கருணைக்கடல் நிகழ்ச்சியிலே பெரியவருடைய பலவிதமான சிறப்புகளை எல்லாம் வியந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி சிந்திப்பதிலே தான் நமக்கெல்லாமும் ஒரு சிறப்பு இருக்கிறது. அப்படி சிந்திக்க போய் இப்படியெல்லாமும் மனிதர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்கள் இப்படியெல்லாமும் நமக்கு வழிகாட்டி விட்டு போயிருக்கிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரிய வரும் பொழுது நாமும் அந்த பாதையிலே தெளிவோடும் தெம்போடும் நடப்பதற்கு அதுவே மிகப்பெரிய காரணமாகிறது. சொல்லப்போனால் இதுபோல் இந்த நிகழ்ச்சி வாயிலாக சிந்திப்பதனுடைய நோக்கமே ஆன்மீக சமுதாயம் இந்த விஷயங்களை எல்லாம் கேட்டு இன்புறுவது என்பதற்காக மட்டும் அல்ல. இன்று நமக்கு பின்னாலே வர இருக்கின்ற எதிர்கால சமுதாயம் இருக்கிறதே, அந்த சமுதாயம் எப்படியெல்லாம் வாழ்க்கையிலே தெளிவோடும் நல்ல எண்ணங்களோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற நிகழ்ச்சிகள், அந்த நிகழ்ச்சிகளிலே பெரியவர் போன்றவர்களை எல்லாம் என் போன்றவர்கள் சிந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். பெரியவர் எத்தனையோ விதங்களிலே நம்முடைய இதயத்தை நெகிழ வைத்தவர். அதற்கு சான்றாக அவருடைய 88 வருட தவ வாழ்க்கையில ஆயிரக்கணக்கான சம்பவங்களை சொல்லலாம். ஆனாலும் காலம் பதிவு செய்து வைத்திருப்பது என்பது சில சம்பவங்களைத்தான். அந்த சில சம்பவங்களே கூட அடே அப்பா, இப்படியெல்லாம் ஒரு மனிதன் கருணையின் உச்சத்திலே தன்னை வைத்து கொண்டிருக்க முடியுமா என்பதற்கு ஒரு மிகப்பெரிய சான்று என்று சொன்னால் அது ஆச்சரியமே இல்லை. குறிப்பாக அவருடைய கருணை என்பது மனிதர்கள் மீது மாத்திரமல்ல, அது இந்த உலகத்தினுடைய அத்தனை உயிர்களின் மீதும் என்று சொன்னால் மிக இல்லை. அவர் எறும்புகளிலே இருந்து சர்வ உயிர்களையும் அவர் தன் உயிருக்கு இணையாக கருதி அவைகளை எல்லாமுமே கூட அவர் கருணையோடு தான் நேசித்தார். இதில் மிக இளம் வயதில் அவருக்கு நேர்பட்ட உதாரணமாக 1927ஆம் ஆண்டு அவர் ஒரு வாலிப சந்நியாசியாக இருக்கின்ற ஒரு தருணம். இந்த காலகட்டத்தில் வயதிற்கு ஏற்பத்தான் எண்ணங்கள் இருக்கும். என்னதான் சந்நியாசியாக இருந்தாலும் கூட எப்படி தங்கம் என்பது சுட சுட புடம் போட போட அது அதிகமாக ஒளிருமோ, அதே போல மனிதர்களும் கூட வாழ்க்கையிலே வயது ஆக அனுபவங்களால் தான் அவர்கள் ஜொலிக்கிறார்கள். அதனால்தான் முதுமைக்கு ஒரு மிகப்பெரிய
சிறப்பு. இளம் பிராயத்தில் அந்த இளம் பிராயத்திற்கு ஏற்ப அநேக விஷயங்களை சொல்லியிருப்பார்கள். இளம் கன்று பயமறியாது என்பது அதிலே ஒன்று. இந்த இளைய வயதில் நமக்கு மிகப்பெரிய நல்லது கெட்டதெல்லாம் எந்த அளவிற்கு தெரியும் என்று சொல்லுவதற்கில்லை. உடம்பில் ரத்தம் ஒரு திமிரோடு ஓடிக்கொண்டிருக்கும். அதனால நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால், எத்தனை நல்ல விஷயங்களையும் நாம் அதை அப்படியே கிரகித்து கொண்டு சாந்தமாக செல்வது என்பதெல்லாம் இந்த இளம் பிராயத்தில் மிக குறைவாக இருக்கும். துள்ளும் பருவம். ஆனால் இப்படிப்பட்ட பருவத்திலே கூட நம்முடைய பெரியவர் அவர்களிடம் வெளிப்பட்ட கருணை இருக்கிறதே, அது ரொம்ப அற்புதமானது. உதாரணமாக 1929 பெரியவர் மடத்தில் இருந்த சந்தர்ப்பத்திலே, காஞ்சி மடத்தில் இருந்த பொழுது, அந்த மடத்திற்கு ஒரு நாய் தானாக சேர்ந்து விட்டது. அது ஊரை சுற்றி கொண்டிருந்த நாய் மடத்து பக்கம் வந்தது. மடத்தை பார்த்தது. இனிமேல் இதுதான் தன்னுடைய இடம் என்பது போல எண்ணிக்கொண்டு மடத்தை விட்டு போகாமல் மடத்திற்கு வெளியிலேயே ஒரு மூலையிலே படுத்துக்கொள்ளும். இதை பெரியவரும் கவனித்தார். மடத்திலே அன்னபோஜனம் ஆனதற்கு பிறகு மிச்சம் இருப்பதை அந்த நாய்க்கு போடுவது என்று காலத்தினாலே வழக்கமாகிவிட்டது. அதுவும் அந்த போஜனத்தை சாப்பிட்டு விட்டு அங்கேயே கிடந்தது. நாளாக ஆக இது எப்படிப்பட்ட நிலையிலே மாறிற்று என்று சொன்னால், பெரியவர் தேசாடனம் கிளம்பும் பொழுது பல்லக்கில் அவர் அமர்ந்து செல்லும் பொழுது இந்த நாயும் அவரை தொடர்ந்து உடன் செல்ல தொடங்கிவிட்டது. எப்படி செல்லும் என்று சொன்னால், பல்லக்கை 4 பேர் தூக்கி கொண்டு வரும்பொழுது கீழே பல்லக்கு 4 பேருடைய தோள்களிலே இருக்கும். அப்பொழுது கீழே அந்த பல்லக்குக்கு கீழே நாய் ஓடி வருவதற்கு ஒரு இடம் இருக்கும். இந்த நாய் என்ன செய்யும் என்று சொன்னால், அந்த பல்லக்கிற்கு இடையிலே பல்லக்கினுடைய வேகத்திற்கு அப்படியே நடந்து வரும். பல்லக்கு தூக்கிகளும் அது பழகிவிட்ட நாய் என்பதனாலே அதை எதுவும் சொல்ல மாட்டார்கள். ஒரு இடத்துல நின்றவுடன் அந்த பல்லக்கை விட்டு விலகி அது பெரியவர் இறங்குவதற்கு தோதாக வழிவிட்டு நின்றுவிடும். பெரியவரும் திரைச்சீலையை விலக்கி விட்டு பார்ப்பார். அது கூட வருவதை புன்னகையோடு பார்ப்பார். அதுவும் பார்க்கும். பொதுவாக மனிதன் வீட்டிலே நாயை வளர்த்து அதன் மேலே அன்பு செலுத்துவதிலே பொதுவாக மனிதர்களுக்கு ஒரு பெரிய உண்டு. பல குடும்பங்களிலே பல நாய்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு மேலான அன்பை பெற்று அந்த குடும்பத்தில் ஒருவனாகவே அது வாழ்ந்திருக்கிறது. நாய் இறந்த பிறகு அந்த குடும்பத்தவர்கள் தங்கள் குடும்பத்திலே ஒருவர் இறந்து விட்டதை போல கருதி துக்கம் செலுத்தியதெல்லாமும் நாம் நிறைய பார்த்திருக்கிறோம். மனிதர்களோடு நாய்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சிநேகம், அதனுடைய நன்றி உணர்ச்சி காரணமாகத்தான் மனிதன் மிக இலகுவாக அணுகுவதற்கான ஒரு மிருகமாக நாய் அமைந்து விட்டது. நன்றியிலே சிறந்த இந்த நாய் இங்கே நம்ம மடத்தில் பெரியவரை நாமெல்லாம் எப்படி பெரியவரை மிகுந்த மரியாதையோடு ஒரு தவசீலராக பார்த்தோமோ அப்படி பார்த்தது என்பதுதான் இந்த நாயிடத்திலே காணப்படுகின்ற ஒரு விசேஷம். ஏன்னு சொன்னால், மற்ற நாய்கள் எஜமானர்கள் சிரிக்கும் பொழுது பக்கத்தில் அவர்கள் மேல் ஏறி விளையாட முற்படும். அவர்கள் காலடியிலே உரசி செல்லும். அவர்கள் தன்னை கையால் தூக்கி கொஞ்ச மாட்டார்களா என்றெல்லாம் எதிர்பார்க்கும். ஆனால் இந்த நாய் அப்படியெல்லாம் நடந்து கொள்ளாமல் பெரியவருக்கு 4 அடி எட்ட நின்று கொள்ளும். அவர் ஒரு சன்னியாசி. அவர் நிறைய அனுஷ்டானங்களை உடையவர். அந்த அனுஷ்டானங்களுக்கு நம்மாலே எந்த விதமான பங்கமும் வந்துவிடக்கூடாது என்று நல்ல ஒரு ஞானம் உள்ள ஒரு நாயை போலத்தான் அந்த நாய் நடந்து கொண்டது என்று சொல்லலாம். ஒரு முறை அந்த நாய்க்கு உடல்நலம் குன்றி அதற்கு வெறி பிடித்து விட்டதை போன்ற ஒரு சூழல். அடுத்து எங்கே போனாலும் அது விடாமல் தொடர்ந்து வருவதை அங்கே இருக்கக்கூடிய சிலர் பார்த்துவிட்டு, இந்த நாய் இனியும் இங்கே இருப்பது நல்லதல்ல என்று கருதி அந்த நாயை பிடித்து ஒரு சாக்குக்குள்ளே அடைத்து மடத்திற்கு 40 கிலோமீட்டருக்கு அப்பால் ஒரு காட்டு வழியிலே கொண்டு போய் விட்டு திரும்பி விட்டார்கள். ஒரு ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், அப்படி விட்டு வந்த நபர் மடத்திற்கு வருவதற்கு முன்பாக அந்த நாய் திரும்பி மடத்தின் வாயிலே நின்று கொண்டிருந்தது என்பதுதான் இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒரு ஆச்சரியம். அதற்கு பிறகு அவர்களுக்கு தெரிந்து விட்டது, இந்த மடத்தை விட்டு இந்த நாயை விலக்க முடியாது, பிரிக்க முடியாது என்று. பெரியவரும் இனிமேல் அப்படியெல்லாம் செய்யாதே என்று அவர்களுக்கு சொல்லி, அதற்கு முதலிலே போஜனமாகிவிட்டதா என்று கேட்டு அது சாப்பிட்டு விட்டது என்று தெரிந்த பிறகு திருப்தியோடு தானும் சாப்பிடுவார். இப்படி ஒரு சூழலிலே இருந்தது. இதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்று சொன்னால், இந்த நாய் பெரியவரை பார்த்த பிறகுதான் சாப்பிடுவது என்கின்ற ஒரு வழக்கத்திற்கு காலப்போக்கிலே மாறிவிட்டது. அதற்கு முன்பு பெரியவருக்கு அங்கே பிட்சை ஆகிறது என்று தெரிந்த பிறகுதான், அவர் சாப்பிட்டாச்சு என்று தெரிந்த பிறகுதான் இது சாப்பிடும்.
அதற்கு முன்பு வரை எப்பொழுது போட்டாலும் சாப்பிட்டு கொண்டிருந்த இது பின்னாலே ஒரு ஒழுங்கிற்கு வந்து பெரியவர் சாப்பிட்டதற்கு பிறகு சாப்பிட தொடங்கியிடும். அந்த நாயின் மேலே கூட அவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய மதிப்பு ஏற்பட்டது. இந்த நிலை அந்த நாயினுடைய உயிர் பிரியும் வரையில் அந்த நாய் அப்படித்தான் நடந்து கொண்டது என்று சொன்னால், இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் எண்ணி பார்க்க வேண்டியது என்ன என்றால், உண்மையிலேயே நாய்களுக்கு பேரறிவு இல்லை, அது 5 அறிவு கொண்டது, அதற்கு 6வது அறிவு இல்லை என்று சொல்லுகிறார்களே, அது உண்மையா? ஏன் இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு கேள்வி இந்த வேளையில் எழும்புகிறது. அல்லது பெரியவனுடைய தவசீலமும் கருணையும் அந்த நாயை கூட நெறிப்படுத்தி அதையும் ஒழுங்குபடுத்தி அவருடைய அருளுக்கு ஆளாக்கியது என்று சொல்லுவதா தெரியவில்லை. நாயினுடைய இந்த நாய் மேல் அவர் செலுத்திய இந்த கருணை இருக்கிறதே, இதை விட இன்னொரு சம்பவமும் அவருடைய வாழ்க்கையில் இது தொடர்பாக காண கிடைக்கிறது. திருவண்ணாமலைக்கு ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவிலே பெரியவர் அவர்கள் திருக்கோவிலூருக்கு அருகிலே இருக்கிறது வசந்த கிருஷ்ணாபுரம் என்கின்ற ஒரு ஊர். இந்த ஊரிலே பெரியவர் அவர்கள் சாதுர்மாசிய விரதத்தை அனுஷ்டித்து அங்கே தங்குகிறார். பொதுவாக மடத்து சன்னியாசிகள் ஆண்டுக்கு ஒரு முறை சாதுர்மாசிய விரதம் என்று சொல்லி அனுஷ்டிப்பது என்பது வழக்கம். சில காலங்கள் அந்த விரதம் அனுஷ்டிக்கும் பொழுது எந்த இடத்திலே தங்குகிறார்களோ அங்கேயே அந்த விரத காலம் முழுவதும் அங்கே அவர்கள் தங்கி இருப்பார்கள். அப்படி அனுஷ்டிக்கின்ற ஒரு நிலையில் ஒரு நாள் அந்த தான் சாதுர்மாசிய விரதம் இருக்கின்ற இடத்திற்கு பக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்று கொண்டு பெரியவர்கள் நித்திய கர்மங்களை செய்வார். கமண்டலத்தில் நீரை வைத்து கொண்டு அவர் அந்த கர்மங்களை செய்துவிட்டு அப்படியே நிமிர்ந்து பார்த்தால் 20 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மலை முகடு சிவலிங்கம் போல் பார்ப்பதற்கு மிக அழகாக கண்ணுக்கு தெரியும். அவர் அந்த மலையையே லிங்கமாக கருதி மானசீகமாக பூக்களை தூவி வழிபடுவது வழக்கம். அப்பொழுது அருகிலேயே கமண்டலத்திலே ஜலம் இருக்கும். இப்படி ஒரு முறை அவர் பூஜித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாய் மிக வேகமாக வந்து அவர் கமண்டலத்திலே வைத்திருந்த நீரிலே வாயை வைத்து தாக சாந்தி செய்து கொண்டு விட்டது. இதை பார்த்து அருகில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அதில் ஒருவர் பெரிய கல்லை ஒன்றை எடுத்து அந்த நாயை அடிக்கவும் அந்த நாய் அடிபட்ட வலியோடு அழுது கொண்டே அது விலகி சென்று விட்டது. இதை மற்றவர்கள் ஒரு அபச்சாரம் நேர்ந்து விட்டதாக கருதினார்கள். ஏனென்றால் நாய் வாய் வைப்பது என்பது ஒரு நல்ல விஷயமாக என்றைக்குமே கருதப்பட்டதில்லை. அதிலும் ஒரு சன்னியாசியினுடைய கமண்டல ஜலத்திலே அது வாயை வைத்து விட்டதை அவர்கள் ஒரு மிகப்பெரிய அபகீர்த்தியாக, நடக்கக்கூடாத ஒன்றாக கருதி அவர்கள் எல்லோரும் பதட்டப்பட்ட வேளையில் பெரியவர்கள் அவர்களைப் போலெல்லாம் துளிகூட பதட்டமே படவில்லை. அவர் கல்லால் அடித்த அந்த மனிதரை கூப்பிட்டு, எதற்காக கல்லால் அடித்தாய்? உன்னுடைய கோபத்தை காட்டுவதற்கு அந்த ஜீவன் தானா கிடைத்தது என்று கண்டித்ததோடு மட்டுமல்ல, அந்த இடத்திலேயே அப்பொழுதே அவர் ஒரு உத்தரவு போட்டார். அந்த வசந்த கிருஷ்ணாபுரத்திலே இருக்கக்கூடியவர்களுடைய வீடுகளுக்கு சென்று அங்கே கிடைக்கின்ற பட்சணங்கள், பலகாரங்கள் அவ்வளவையும் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும், ஒரு வீட்டை கூட விட்டுவிடக்கூடாது, அவ்வளவு வீட்டிலே இருந்தும் திரட்டி கொள்ள சொன்னார். அதே போல ஒரு பக்கெட்டில் எல்லோருடைய வீட்டிலேயும் ஜலம், ஒரு வீட்டில் கூட விடக்கூடாது, எல்லோரும் வந்து அந்த பக்கெட்டில் இது எங்கள் வீட்டு ஜலம் என்று ஜலத்தை விட வேண்டும் சொல்லி எடுத்துக்கொண்டு வர சொன்னார். பெரியவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் சூட்சமமாக அதற்கு பின்னாலே நிச்சயமாக நிறைய நல்ல காரணங்கள் இருக்கும். ஆகையினாலே உடனடியாக மடத்து சிப்பந்திகள் அவர் சொன்னது போலவே அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று அவர்கள் வீட்டில் என்ன பட்சணம் இருக்கிறதோ அந்த பட்சணத்தை வாங்கி கொண்டு, அவர்கள் கொடுத்த அன்னத்தை வாங்கி கொண்டு, அப்படியே பக்கெட்டில் தண்ணீரையும் வாங்கி கொண்டு பெரியவர் இருக்கிற இடத்திற்கு வந்தார்கள். அப்படி வந்த இடத்துல பெரியவர் அப்படி ஊருக்குள்ளே இருந்து பெற்றுக்கொண்டு வந்த அத்தனை பட்சணங்களையும் தன் எதிரிலே வைக்க சொல்லிவிட்டு பக்கத்தில் பக்கெட்டில் அந்த தண்ணீரையும் வைத்து விட்டு அப்படியே அமர்ந்து தியானிக்க தொடங்க, சற்று முன்னார் அவரால் அடித்து துரத்தப்பட்ட நாய் இருக்கிறதே அது மெல்ல எட்டி பார்த்தது. பார்த்த மாத்திரத்திலே தன்னுடைய பார்வையாலேயே, கருணை பார்வையாலேயே அதை அருகிலே அழைக்கிறார். வா, சற்று அருகிலே வா, இந்த உணவு உனக்காகத்தான், இதை சாப்பிட்டு தாகசாந்தி செய்து கொள் என்று சைகையாலேயே அவர் அழைக்க மெல்ல 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 அது அருகே வந்தது. சுற்றி இருக்கின்ற அத்தனை பேரும் மிக அதிசயம் போல இந்த காட்சியை பார்க்கின்றனர். அந்த நாய் வந்த மாத்திரத்தில், நீ ஒருத்த மட்டும் வந்தா போருமா, உனக்கு மட்டும்தானா பசி, உன்னை போல இந்த ஊருக்குள்ளே எத்தனை பேர் அலைந்து கொண்டிருக்கின்றீர்களோ தெரியாது, அத்தனை பேரும் வந்தால் அல்லவா எனக்கு மகிழ்ச்சி என்பது போல் எண்ணி திரும்பவும் தன்னுடைய தியானத்திலே அவர் மூழ்க
அந்த ஊருக்குள்ளே திரிந்து கொண்டிருந்த அத்தனை நாய்களும் ஒவ்வொன்றாக அந்த இடம் நோக்கி வந்து இறுதியிலே ஊர்க்காரர்கள் கொடுத்த உணவை எல்லாம் அந்த நாய்கள் உண்ணத் தொடங்கிவிட்டன. பொதுவாக ஒரு நாய்க்கு 2 நாய் இருந்தாலே அங்கே ஒரு போட்டி வந்து ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டுக்கொண்டு அங்கே குலைப்பு சத்தம் நம்முடைய காதை கிழித்து விடுவதாக இருக்கும். நாய்களிடம் ஒற்றுமையை ஏற்படுத்துவது என்பது மிகவும் கடினம். ஆனால் அன்றைக்கு என்ன ஒரு அபூர்வம் என்று சொன்னால், வந்த நாய்கள் குலைக்கவில்லை. அது மட்டுமல்ல, பெரியவரை பார்த்து அவருடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டதைப் போல வரிசையாக வந்து, மானிடர்கள் தான் இப்படி ஒரு ஒழுங்கோடு சில இடங்களிலே கடைபிடிப்பார்கள், அந்த ஒழுங்கோடு வந்து அவர் கொடுத்த அந்த உணவை சாப்பிட்டு விட்டு தாகசாந்தியும் செய்து கொண்டு அவைகள் சென்றன. இந்த காட்சியை பார்த்தவர்கள் அப்படியே உறைந்து போனார்கள். அந்த இடத்துல அன்றைக்கு ஆச்சார பங்கம் நேர்ந்து விட்டது என்று கருதியவர்களுக்கெல்லாம் அது ஒரு அற்புதமான ஒரு காட்சி. அப்பொழுது பெரியவர் சொன்னார், எனக்கு நடந்தது ஆச்சார பங்கம், அவைகளுக்கு நடந்ததோ ஆகார பங்கம். உணவில்லாத காரணத்தினாலே, தாகத்திலே தவித்த காரணத்தினாலே இது சன்னியாசியினுடைய கமண்டலம் என்று கூட தெரியாமல் அது நீரை குடிக்க வந்துவிட்டது. இது தெரிந்த நிலையில அத்தனை ஒரு நாய்க்கு அல்ல, அத்தனை நாய்களுக்கும் பசித்திருக்கும். இந்த ஊரிலே யாரும் நாய்க்கு அன்னமிடுவதில்லை போல் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த தர்மத்தை மடம் செய்தால் கூட மடத்திற்கு புண்ணியம் வந்துவிடும். புண்ணியம் அந்த ஊரிலே இருப்பவர்களுக்கு சென்று சேர வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அன்றைக்கு பெரியவர் நடந்து கொண்ட ஒரு செயல்பாடு இருக்கிறதே, இந்த செயல்பாட்டை என்னவென்று சொல்லுவது? இந்த செயல்பாட்டிற்கு பின்னாலே இருப்பது கருணையா, அனுகிரகமா, அல்லது ஒரு மனிதனுடைய சுயநலம் பாராத ஒரு பொதுநல நோக்கா, ஒரு நெறிப்படுத்துகின்ற தன்மையா? எல்லாவற்றுக்கும் பெரியவருடைய செயல்பாடு இந்த இடத்திலே பொருந்தி செல்வதை எண்ணும் பொழுது வியப்பாக மட்டுமா இருக்கிறது, எத்தனை நெகிழ்ச்சியாக இருக்கிறது. புதுகை தொலைக்காட்சி நேயர் பெருமக்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். இன்றைக்கு காஞ்சியின் கருணை கடல் என்கின்ற நிகழ்ச்சியில் ஒரு தீர்க்க தரிசனமான சம்பவம் ஒன்றை நான் நேயர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியில் நிறைய அற்புதங்களை நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். இந்த நிகழ்ச்சி மகாபெரியவருடைய அற்புதங்களை சொல்லுவதற்கான ஒரு நிகழ்ச்சி மட்டுமல்ல. மகாபெரியவர் அவர்கள் தான் வாழ்ந்த காலத்தில் கிட்டத்தட்ட 1,00,000 பக்கங்கள் கொள்ளும் அளவிற்கு அறக்கருத்துக்களை போதித்து விட்டு போயிருக்கிறார். புராணங்களிலே இருக்கக்கூடிய பல உண்மைகளை குழந்தைக்கும் புரியக்கூடிய விதத்திலே நமக்கெல்லாம் அவர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அந்த உண்மைகள் எல்லாமும் இந்த நிகழ்ச்சி வாயிலாக நேயர்களுக்கு சென்று சேர வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். அப்படி அவர் சொன்ன அந்த புராண கதைகள் இருக்கிறதே, அந்த புராண கதைகளை கேட்கும் பொழுது, பொதுவாக புராண கதைகளை கேட்கும் பொழுது நமக்கு நிறைய கேள்விகள் எழும்பும். இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இப்படியெல்லாம் நடக்க முடியுமா? ஏனென்றால் இன்றைக்கு நாம் விஞ்ஞான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த விஞ்ஞானம் நமக்கு நிறைய கேள்வி கேட்பதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதன் காரணமாக நமக்குள்ளே நிறைய கேள்விகள் எழும்பும். ஆனால் பெரியவருடைய வாயிலாக அதை கேட்கும் பொழுது இப்படி கேள்வி கேட்பவே தோன்றாது. ஏனென்று சொன்னால், நாம் கேட்க வேண்டிய கேள்வியை நமக்கு முன்னதாக அவரே கேட்டுக்கொண்டு அதற்கு விடை கண்டதை போல அவர் அந்த கதையை சொல்லுகின்ற விதம் இருக்கிறதே, அதுதான் அவரிடம் இருக்கக்கூடிய சிறப்பு. அடுத்து
ஒரு தவசிக்கு தீர்க்க தரிசனம் உண்டு என்று சொல்லுவார்கள். அதாவது தீர்க்க தரிசனம் மட்டுமல்ல, முக்கால ஞானம். நேற்று என்ன நடந்தது, இன்று என்ன நடக்கப் போகிறது, நாளை என்ன நடக்க இருக்கிறது என்று இதை திரிகால ஞானம், இந்த முக்கால ஞானமும் ஒரு சன்னியாசிக்கு உண்டு என்று சொல்லுவார்கள். சன்னியாசி என்று சொன்னால் காவி அணிந்து கொண்டு கையிலே தண்டம் பிடித்திருந்து விட்டால் சன்னியாசி ஆகிவிட முடியாது. சந்நியாசம் என்பது தோற்றத்திற்கான ஒரு விஷயம். உண்மையில் ஒரு உத்தம சந்நியாசியை அவனுடைய தவத்தை வைத்துத்தான் நான் தீர்மானிக்க முடியும். எந்த அளவிற்கு மனத்தை ஒடுக்கி தவம் செய்தால் நிகரற்ற ஒரு சன்னியாசி ஆகலாம் என்பதற்கு நம்முடைய பெரியவர்களை உதாரணமாக சொல்லலாம். அப்படி மனத்தை ஒடுக்கி புலன்களை அடக்கி ஐம்புலன் சுருக்கி உள்ளொளி பெருக்குதல் என்று சொல்லுவார்கள். அப்படி பெருக்கியவர்களுக்கு மட்டும்தான் இந்த எதிர்கால திரிகால ஞானம் இருக்கிறதே, இது வசப்படும். அதில் அந்த திரிகால ஞானத்திலே நம்முடைய பெரியவர்கள் தலை சிறந்து விளங்கினார் என்று சொன்னால் மிகையே இல்லை. ஆனால் இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம், இதை அவர்கிட்ட போய் யாராவது நாளைக்கு என்ன நடக்கும் என்று கேட்டால், எனக்கு என்ன தெரியும், என்கிட்ட போய் வந்து கேட்குறேன், நானே ஒரு கேட்டு சன்னியாசி என்று தன்னை எவ்வளவு தாழ்த்தி கொள்ள முடியுமோ அவ்வளவு தாழ்த்தி கொண்டு தான் பதில் சொல்லுவாரே ஒழிய, எந்த காலத்திலும் முன்னதாக எனக்கு இப்படியெல்லாம் தெரியும், அப்படியெல்லாம் தெரியும், இப்படியெல்லாம் நடக்கப் போகிறது என்று முகாந்திரமாக அவர் ஒருபொழுதும் பேசியதே கிடையாது. இப்பொழுது நான் சொல்லப் போகிற ஒரு சம்பவத்தை கேட்டாலும் உங்களுக்கு அது எவ்வளவு பெரிய உண்மை என்று தெரியும். ஒரு கட்டத்தில் பெரியவர் அவர்கள் எல்லோருக்கும் கட்டளை எடுக்கிறார். மடத்திற்கு வருகின்றவர்கள் அன்பாக மடத்திற்கு ஏதாவது உதவி வேண்டுமானால் கேளுங்கள், செய்கிறோம் என்று சொல்லுவது உண்டு. சிலர் நிறைய நிலம் நீச்சுகளை வைத்திருப்பார்கள். அவர்கள் தங்கள் நிலங்களிலே விளைகின்ற அரிசி பருப்புகளிலே ஒரு பகுதியை மடத்திற்கு தானமாக தருவார்கள். ஏனென்று சொன்னால் மடம் ஒரு வழியை எல்லோருக்கும் காட்டிக் கொண்டிருக்கிறது. மடத்திலே பலர் இருக்கின்றார்கள், அவர்களுக்கெல்லாம் பசிக்கும், அவர்கள் பசியாற வேண்டும். மடத்துக்குள்ளே ஒரு நிர்வாகம் இருக்கிறது. எனவே கோவிலுக்கு கொடுப்பதைப் போல மடத்திற்கு கொடுப்பதையும் ஒரு பெரும் தர்மமாக கருதி இன்றைக்கும் பல பேர் இதை போன்ற ஒரு தொண்டினை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படி அவர்களெல்லாம் செய்வதால் தான் மடங்கள் எல்லாம் இன்றைக்கும் உயிர் துடிப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி அன்றைக்கு நிறைய கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது பெரியவர் ஒரு கட்டளை எடுக்கிறார். இனிமேல் யாராவது மடத்திற்கு அரிசி கொடுத்தால் அந்த அரிசியை நம்முடைய ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய சங்கர மடத்திற்கு அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லுகிறார். உடனே சரி என்று மடத்திற்கு அதற்கு பிறகு வருகிற அரிசி மூட்டைகளை எல்லாம் ஒரு 25 மூட்டை 30 மூட்டை சேர்ந்த பிறகு அதை உடனடியாக ராமேஸ்வரத்திற்கு அனுப்பிவிடுவது என்பதை மடத்திலே வழக்கமாக வைத்துக் கொண்டிருந்தார்கள். இப்படியே அரிசி மூட்டைகள் ராமேஸ்வரத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஒரு முறை ஒரு பெரிய அரிசி வியாபாரி ஒருவர், அவர் பெரியவரை சந்தித்து, நான் மடத்திற்கு ஏதாவது செய்ய விரும்புகிறேன் என்று சொன்ன பொழுது, நீ இந்த மடத்திற்கு எதுவும் செய்ய வேண்டாம், உன்னால் முடிந்த அளவு அரிசியை ராமேஸ்வரம் மடத்திற்கு அனுப்பிவிடு என்று சொன்னார். அருகில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி, நமக்கும் அரிசி தேவை, ஆனால் இங்கே நமக்கு போதிய அளவு இருக்கிறது. சங்கர மடம் காஞ்சியிலே மட்டுமல்ல, அதனுடைய கிளைகள் தமிழகத்தில் மட்டுமல்ல, பாரத தேசம் எங்கும் பல இடங்களிலே இருக்கிறது. அங்கெல்லாமும் தினசரி பூஜைகளும் அன்ன போஜனங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒரு முறை ராமேஸ்வரத்திற்கு, இன்னொரு முறை மதுரைக்கு, இன்னொரு முறை சேலத்திற்கு என்று மற்ற மடங்களுக்கு அனுப்ப சொல்லாமல் குறிப்பாக ராமேஸ்வரத்திற்கு மாத்திரமே ஏன் பெரியவர் அனுப்ப சொல்லுகிறார் என்று தெரியவில்லையே என்று அவர்களுக்குள்ளெல்லாம் ஒரு கேள்வி எழும்பிவிட்டது. இருந்தும் அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் ஒரு சரியான காரணம் இருக்கும் என்கின்ற காரணத்தினாலே மறுபேச்சு பேசாமல் தொடர்ந்து அனுப்பி கொண்டே இருந்தார்கள். இது ஒரு நாள் அல்ல, இரு நாள் அல்ல, பல மாதங்கள் இந்த விஷயம் தொடர்ந்து. ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட 250 மூட்டைகளுக்கு மேல் அங்கே அரிசி மூட்டை சேர்ந்து விட்டது. அதற்கு மேல் மடத்திலே வைப்பதற்கு இடமில்லை என்கின்ற அளவிற்கு ஒரு சூழல் உருவாகிவிட்டது. அங்கே காஞ்சி ராமேஸ்வரம் சங்கர மடத்தில் இருந்து தகவல் வருகிறது, இனிமேல் அரிசி மூட்டை வந்தால் அதை வேறு எங்காவது ஒரு இடத்திலே தான் பார்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது பெரியவர் சொல்லுகிறார், அப்படியே வேறு இடம் பார்த்து அங்கேயும் கொண்டு போய் அரிசி மூட்டைகளை வையுங்கள் என்று சொல்லி அதற்கு பிறகும் வர ஆரம்பித்தது. இப்பொழுது முன்பு கேட்டுக்கொண்ட அந்த கேள்வி தீவிரமாகிறது. ஏன் பெரியவர் அவர்கள் இப்படி காஞ்சியில் இருக்கக்கூடிய மடத்தில் இருந்து ராமேஸ்வரத்திற்கே செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார், காரணம் புரியவில்லையே என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு டிசம்பர் மாதத்திலே மிகப்பெரிய புயலும் வெள்ளமும் ஏற்பட்டு ஒரு மிகப்பெரிய அழிவு.
சமீபத்தில் ஏற்பட்ட சுனாமிக்கு நிகரான ஒரு பேரழிவு. இந்த பேரழிவிலே தான், இந்த பெரும் புயலிலே தான் தனுஷ்கோடி என்கின்ற ஒரு நகரமே இல்லாமல் போயிற்று. இதன் காரணமாக ராமேஸ்வரம் தீவிலே வசிக்கின்ற மக்கள் அத்தனை பேரும் பெரும் துயரத்திற்கு ஆளாகி, சுற்றி கடல் சீற்றத்தின் காரணமாக ஊருக்குள்ளே யாருமே செல்ல முடியாத நிலை. குறிப்பாக அரசாங்கம் நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என்று சொன்னால் சீற்றத்தோடு இருக்கின்ற கடலுக்குள்ளே நுழைந்துதான் அவர்களுக்கு செய்ய வேண்டும். ஆனால் கடலுக்குள்ளே நுழைய முடியாத ஒரு நிலை, அப்படி ஒரு சீற்றம் கடலுக்குள்ளே. இந்த நிலையிலே எப்படித்தான் ராமேஸ்வரம் மக்களுக்கு உதவி செய்வது? அப்பொழுது பெரியவர் சொல்லுகிறார், அப்பொழுதுதான் பெரியவர் ஏன் ராமேஸ்வரத்திற்கு அத்தனை அரிசி மூட்டைகளும் செல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டார் என்பதே மடத்திலே இருப்பவர்களுக்கு புரிந்தது. அங்கே மடத்திலே இருப்பவர்களுக்கும் தெரிந்துவிட்டது, நம்மை நோக்கி அரிசி மூட்டைகளை அனுப்பியது இப்படி ஒரு உற்பாதம் ஏற்பட போகிறது, இந்த நேரத்திலே ராமேஸ்வரத்து மக்கள் தவிக்கக்கூடாது என்பதை தன்னுடைய ஞான திருஷ்டியினாலே முன்பே உணர்ந்துதான் பெரியவர் அவர்கள் இதையெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை அங்கு இருப்பவர்கள் எண்ணிய பொழுது அவர்களுக்கெல்லாம் ஏற்பட்டது சிலிர்ப்பு மட்டுமல்ல, அடேப்பா என்ன ஒரு கருணை! ஒரு நகரத்து மக்கள் எதிர்காலத்திலே அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு உற்பாதம் ஏற்பட போகிறது என்பதை உணர்ந்து இத்தனை முன்கூட்டியே அவர் செயல்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அவரை பரமன் என்று சொல்லுவதா, இல்லை அவரை திருமால் என்று சொல்லுவதா? இந்த இடத்துல வேறு சிலருக்கு வேறு சில விதமான கேள்வி. இப்படி ஒரு புயலும் காற்றும் ஒரு பேரழிவு ஏற்பட போகிறது என்று தெரிந்த பெரியவரால் அந்த பேரழிவை தடுத்து நிறுத்த முடியாமல் போய்விட்டதே என்று மனித புத்தி எப்பொழுதுமே இப்படித்தான். ஆனால் பெரியவர் அவர்களிடம் சென்று சொன்ன பொழுது, எனக்கு மனசில் பட்டுது, நான் சொன்னேன், நடந்தது, அவ்வளவுதான். இதற்கு மேல் இயற்கையை கட்டுப்படுத்தவோ இயற்கையினுடைய சீற்றங்களை கூட்டவோ குறைக்கவோ மானுடர்களுக்கு வல்லமை கிடையாது. அவை நம்மால் தான், நம்முடைய செயல்பாடுகளின் காரணமாகத்தான் இப்படி நடக்கிறது. இன்றைக்கு இப்படி நடந்ததற்கும் கூட பின்னாலே ஒரு மிகச்சரியான காரணம் உண்டு. ஆகையினாலே இப்படிப்பட்ட இயற்கை உற்பாதங்களெல்லாம் நிகழக்கூடாது என்று சொன்னால் அந்த நாட்டிலே வாழுகின்ற மக்கள் அத்தனை பேரும் நெறியோடு தவறு இழைக்காமல், தர்மத்திற்கு தீங்கு செய்யாமல், சத்தியத்திற்கு தீங்கு செய்யாமல், நியாயத்திற்கு தீங்கு செய்யாமல் ஒரு தர்ம வாழ்க்கை வாழுகின்ற மக்கள் சமுதாயம் உள்ள இடத்திலேதான் இயற்கையும் கட்டுப்பாடோடு இருக்கும். அப்படி இல்லாமல் போகும் பட்சத்தில் இந்த மாய உலகில் 4 நல்லவன் என்று சொன்னால் 10 கெட்டவன் என்கின்ற ஒரு நியதியிலேதான் இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகையினாலே இப்படிப்பட்ட உற்பாதங்கள் எல்லாம் ஏற்படுவது என்பது சகஜம். இதை நம்மாலே ஏதும் செய்துவிட முடியாது. அந்த உற்பாதத்திற்கு நடுவிலே நம் சக்திக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும். என் உள்ளுணர்வு சொன்னது, நான் செய்தேன் என்று தன்மேலே மிகப்பெரிய தான் எப்பேற்பட்ட ஞானி என்றெல்லாம் இந்த கட்டத்திலே கிடைத்தது வாய்ப்பு என்று சொல்லாமல் மிக மௌனமாக ஏதோ தோன்றியது சொன்னேன் என்று மிக சாதாரணமாக அந்த விஷயத்தை பெரியவர் அவர்கள் கடந்து விட்டார். பெரியவர்களுடைய திரிகால ஞானத்திற்கு இந்த சம்பவம் போல் நிறைய சம்பவங்கள் கொட்டி கிடக்கிறது. இப்படிப்பட்ட பெரியவரை நாம் எந்த அளவிற்கு போற்றினால் தகும்? பொதுவாக இதை போன்ற தவசிகளை, சன்னியாசிகளை சென்னி மேலே வைத்து கொண்டாட வேண்டும். அப்படி கொண்டாடுவது எதற்காக என்று சொன்னால், அவர்களை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அது அவர்களை கொண்டாடுவதாக ஆகாது. அவர்களை கொண்டாடுகின்ற விதத்தில் நாம் தெய்வத்தை கொண்டாடுகிறோம். ஏனென்றால் தெய்வம்தான் இவர்களுடைய வடிவிலே நம் முன்னாலே நடமாடி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பெரியவர் அவர்களுக்கு ஒரு முறை கனகாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று அன்பர்கள் முடிவெடுக்கிறார்கள். கனகாபிஷேகம் என்று சொன்னால் தங்கத்தில் நாணயங்கள் செய்து அந்த நாணயங்களை அப்படியே அபிஷேகம் செய்வது. இந்த கனகாபிஷேகம் என்பது மிக உயர்ந்த ஒரு மரியாதை. இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான உலோகங்கள் இருக்கிறது. ஆனால் தங்கத்திற்கு நிகரான ஒரு உலோகத்தை இதுவரை இந்த உலகம் பார்க்கவில்லை. ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் 2 விஷயங்களுக்கு மட்டும் அபார சக்தி. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அக்னியால் விழுங்கிவிட முடியும். அக்னி அத்தனையும் உட்கொண்ட நிலையில் எல்லாமே சாம்பலாகிவிடும். ஆனால் அக்னியாலே வெற்றி கொள்ளப்பட முடியாத விஷயங்கள் 2. ஒன்று தங்கம், இன்னொன்று சங்கு. பழமொழியே உண்டு, சுட்டாலும் சங்கு வெண்மை தரும் என்று சொல்லுவார்கள். இந்த 2ஐயும் அக்னியாலேயே எதுவும் செய்ய முடியவில்லை. நன்றாக கவனியுங்கள். சங்கு ஒலியினுடைய வடிவம்,
தங்கம் ஒளியினுடைய வடிவம். இந்த விஷயம் எதை சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த உலகத்திலே ஒலியையும் ஒளியையும் எதுவும் செய்ய இயலாது என்பதைத்தான் மறைமுகமாக இந்த இரண்டு விஷயங்களும் உள்ளே வைத்துக் கொண்டிருக்கிறது. இதில் சங்கு திருமாலுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு ஆபரணம். சங்கு என்ன செய்கிறது என்று சொன்னால், மொழிக்கு, சப்தத்திற்கு நான் அதிதேவதை, நானே காரணம் என்று அந்த மால் சொல்லுவதை போல் இருக்கிறது. அது மட்டுமல்ல, மும்மூர்த்திகளிலே அலங்கார பூஷிதன் என்று திருமாலை சொல்லுவார்கள். திருமால் அழகாக பட்டாடை, வஸ்திரம், கிரீடம், குண்டலம் என்று பார்ப்பதற்கு மிக அழகாக காட்சி தருகிறவர். அதே பரமசிவன் புலித்தோலை அணிந்து கொண்டு உடம்பு முழுக்க சாம்பலை பூசிக்கொண்டு கையில உடுக்கையோடு இருக்கிறவர். சிவபெருமான் அபிஷேக பிரியர், திருமால் அலங்கார பிரியர். இந்த அலங்கார பிரியர் வசத்துல தங்கமும் இருக்கிறது, இந்த அலங்கார பிரியர் வசத்திலே தான் சங்கும் இருக்கிறது. அதாவது ஒளியும் ஒலியும், இந்த உலகத்திலே அழிக்க முடியாத வஸ்துக்கள் இரண்டையுமே நான் என்னுடைய கைகளிலே நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவதை போன்றது அவர்களுடைய தோற்றம். இதில் இந்த தங்கத்திற்கு பின்னாலே இன்னொரு சிறப்பும் இருக்கிறது. இந்த தங்கத்திலே தான் நாம் மோதிரம் செய்து அணிந்து கொண்டிருக்கிறோம். தங்கத்தை மகாலட்சுமி என்றும் நாம் சொல்லுகிறோம். வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை நாட்களிலே தங்கத்தை பிறருக்கு தரமாட்டார்கள். ஏன், சில வீடுகளிலே பொருளையே பிறருக்கு தரமாட்டார்கள். காரணம், நம் வீட்டிலிருந்து மகாலட்சுமி வெளியேறி விடுவாள், அவள் இங்கேயே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம். மகாலட்சுமி திருமாலுடைய மார்பிலேயே என்றைக்கும் குடியிருக்கிறவள். ஒருவருடைய கைகளிலே தங்கம் இருக்கிறது என்று சொன்னால் மகாலட்சுமி இருக்கிறாள் என்று பொருள். மகாலட்சுமி இருக்கிறாள் என்று சொன்னால் அவள் திருமாலின் மார்பில் இருக்கின்ற காரணத்தினாலே திருமாலும் உடன் இருக்கிறார் என்று பொருள். ஆக ஒருவர் வசம் ஒரு குந்துமணி அளவு தங்கம் இருக்கிறது என்று சொன்னாலும் அவர்கள் விஷ்ணு சம்பந்தத்தோடு இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தம். எனவே விஷ்ணு யார்? விஷ்ணு இந்த உலகத்தை காத்து ரட்சிக்கின்றவர். பொருள் வேண்டுமா, இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ வேண்டுமா, நீ விஷ்ணுவை பிரார்த்தனை செய் என்று சொல்லுவார்கள். அதனால்தான் இன்றைக்கும் திருப்பதியில் அப்படி ஒரு கூட்டம். அந்த பெருமாள் சன்னதிக்கு அவரை சென்று தரிசித்து விட்டு வந்தால் வாழ்வினுடைய கஷ்டங்கள் விலகி பொன் பொருள் சேர்ந்து லௌகீக காமியார்த்த வாழ்க்கையிலே நாம் இன்பமாக வாழ்வதற்கு அந்த பெருமான் அனுகிரகம் செய்கிறான் என்கின்ற காரணத்தினாலே தான் அங்கே இன்றைக்கு ஒரு மனிதன் தரிசனம் செய்வதற்கு 15 மணி நேரம் 20 மணி நேரம் எல்லாம் ஆகிறது. காரணம் அந்த பெருமாளுடைய அனுகிரகத்தன்மை. ஆக தங்கத்திற்கு பின்னாலே அனுகிரகம் செய்கின்ற, காத்து ரட்சிக்கின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அந்த தங்கத்தை மோதிரமாக அணிந்து கொண்டிருக்கக்கூடிய கைகளும் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? மோதிரத்தை கையிலே போட்டுக் கொண்டிருக்கிறாள், லட்சுமி இருக்கிறாள், விஷ்ணு இருக்கிறார். இவர்கள் காத்து ரட்சிப்பவர்கள். ஆக மோதிரம் போட்ட கைகளுக்கு உரியவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்பவர்களாக இருக்க வேண்டும், காத்து ரட்சிப்பவர்களாக இருக்க வேண்டும். அந்த கைகளை உடையவர்கள் எப்பொழுதும் உதவுபவர்களாக இருக்க வேண்டும் என்று பெரியவர் சொல்கிறார். என்ன ஒரு அற்புதமான சிந்தனை! இப்படிப்பட்ட தங்கத்தை கொண்டு அவருக்கு கனகாபிஷேகம் செய்வதற்கு எல்லாரும் ஆசைப்பட்ட பொழுது அந்த கனகாபிஷேகமும் வெகு விமரிசையாக நடந்தது. அதை தொட்டு பல சுவையான சம்பவங்களும் நடந்தன. அதை நாளை சிந்திப்போம். பொதிகை தொலைக்காட்சி நேயர் பெருமக்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். காஞ்சியின் கருணைக்கடல் நிகழ்ச்சியிலே மகாபெரியவருக்கு கனகாபிஷேகம் செய்த வைபவத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கனகாபிஷேகம் என்பது தங்கத்தாலேயே அபிஷேகம் செய்வது என்பது. ஒரு துறவிக்கு கனகாபிஷேகம், இதை சிந்திக்கும் பொழுதே ஆச்சரியமாக இருக்கும். எந்த ஒரு பற்றும் இல்லாத ஒரு மனிதருக்கு பற்றுதலின் மிகப்பெரிய அடையாளமான தங்கத்தாலே அபிஷேகமா என்கின்ற கேள்வி எல்லாமும் எழும்பும். இங்கே நாம் சற்று மாற்றி சிந்திக்க வேண்டும். இந்த உலகத்திலேயே தங்கம் எந்த அளவிற்கு சிறந்த ஒன்று என்பதை நேற்றைய உரையிலே நான் சிந்தித்திருந்தேன். இன்றைக்கு அதை தொட்டு தொடர்கிறேன். நாம் தங்கத்தாலே அபிஷேகம் செய்ய விரும்புவது என்பதனுடைய நோக்கம்
மிக உன்னதமான உயரமான இடத்தில் இருக்கின்றவர்களுக்கு அவர்களுக்கும் மேலான ஒன்றை கொடுத்து தான் நாம் நம்முடைய மரியாதையையும் அன்பையும் வெளிக்காட்ட முடியும். அந்த வகையிலே பார்த்தால் இந்த உலகத்தில் அவரை கௌரவப்படுத்துவதற்கு தங்கத்தை தவிர பெரிதாக வேறு ஒன்று இல்லை. இது அன்பினுடைய வெளிப்பாடு. இன்றைக்கு பல ஆலயங்களிலே தங்கத்தாலேயே கூரை வைந்திருக்கிறார்கள், தங்க விமானம் என்றே பெயர். பல ஆலயங்களில் இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களுக்கும் தங்க கிரீடத்திலே இருந்து தங்க காப்பு சாத்தி நாம் இன்றைக்கு வழிபடுகிறோம். அந்த தெய்வங்களோ அந்த கோவிலோ நம்மை அழைத்து, நீங்கள் எனக்கு தங்கத்திலே இதையெல்லாம் செய்யவில்லை என்று சொன்னால் நான் உங்களுக்கு அனுகிரகம் செய்ய மாட்டேன் என்று ஒருபோதும் சொன்னதில்லை. இதெல்லாமே அது மிக உயர்வானது. மிக உயர்வானதை அதைவிட உயர்வான ஒன்றாலே நாம் அணுக வேண்டும். அப்பொழுதுதான் அந்த உயர்வு கால காலத்திற்கும் உயர்வாகவே இருக்கும் என்கின்ற ஒரு பண்பாடு கருதிய ஒரு சிந்தனை அது. அதனால் இது ஆடம்பரமானது என்கின்ற ஒரு நோக்கத்தை தவிர்த்து விட்டு அற்புதமானது என்கின்ற ஒரு நோக்கத்திலேயே நாம் இதை அணுக வேண்டும். அந்த வகையில் பெரியவரை கௌரவப்படுத்துவதற்கு விளைகிறார்கள். கௌரவப்படுத்துவதற்கு ஒரு காரணம் வேண்டும். இப்பொழுது நாம் ஒருவருக்கு பரிசு தருகிறோம் என்று சொன்னால் ஒன்று அவருடைய பிறந்த நாளாக இருக்க வேண்டும், அல்லது திருமண நாளாக இருக்க வேண்டும். ஒரு காரணத்தோடு சென்று அவர்களுக்கு வாழ்த்தி பரிசு தரும்பொழுது அதை அவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு காரணமும் இல்லாமல் உனக்கு நான் ஒரு பரிசு தர விரும்புகிறேன் என்று சொன்னால் அதை முதலில் பரிசாகவே கருதுவதற்கு நமது மதம் இடம் தராது. நீ ஏதோ ஒன்றை எனக்கு தர விரும்புகிறாய், நீ இப்படி விரும்புகிறாய் என்று சொன்னாலே நீ என்னிடம் ஏதோ ஒன்றை எதிர்பார்க்க போகிறாய் என்றெல்லாம் நமக்குள்ளே எண்ணங்கள் எழும்ப ஆரம்பித்துவிடும். இங்கேயும் பெரியவருக்கு கனகாபிஷேகம் செய்வதற்கு ஒரு மிகச்சிறந்த காரணம் கிடைத்தது. அவர் மடத்திலே பீடாதிபதியாக பட்டத்திற்கு 50 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அந்த 50 ஆண்டுகளை கொண்டாடுகின்ற, அதாவது அவருடைய பொன்விழாவை கொண்டாடுகின்ற விதமாக அவருக்கு கனகாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று எல்லோரும் தீர்மானித்து அதற்கான பணியும் தொடங்கியது. பொதுவாக ஆடம்பரமான செயல்பாடுகளுக்கு எதிரி நம்முடைய பெரியவர். ஆனாலும் இந்த கனகாபிஷேக விஷயத்தில் அவர் எந்த விதமான தடையும் சொல்லவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வேண்டும். இந்த காலகட்டத்திலே தான் தற்பொழுது நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் பீடத்திற்கு பொறுப்பேற்றிருந்தார். நம்முடைய மகாபெரியவருக்கு அடுத்து அவர் பொறுப்பேற்று கொண்டிருந்த நிலையிலே அவர் 2 மாத காலம் ஆகிறது. அவருடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், நான் பீடாதிபதியாக பொறுப்பேற்று கொண்டிருக்கிறேன், என்னுடைய குருவிற்கு நான் தகுந்த மரியாதை செய்வதற்கான ஒரு விதம் இது, அதற்கான ஒரு மார்க்கம் இது என்று சொல்லி அவரும் இந்த விஷயத்திலே பெரியவரிடம் பேசி அதன் பிறகுதான் பெரியவர் அவர்கள் இந்த கனகாபிஷேகத்திற்கு தன்னுடைய சம்மதத்தை தெரியப்படுத்தி இருந்தார். அதை ஒட்டி பொன்னால் ஆன நாணயங்கள் செய்யப்பட்டன. அந்த பொன்னால் ஆன நாணயங்களை தனக்கு அபிஷேகம் செய்வதற்கு முன்னாலே பெரியவர் அவர்கள் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், காஞ்சி மடத்தினுடைய ஸ்தாபகரான ஆதிசங்கரருடைய பிம்பத்திற்கு முதலிலே அதை அபிஷேகம் செய்துவிட்டு பின்பு அதை என்னிடம் எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொல்ல, ஆதிசங்கரருடைய பிம்பத்திற்கு அந்த பொன் நாணயங்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது. பிறகு அந்த நாணயங்கள் பெரியவர் அவர்களிடம் வருகிறது. அதற்கு முன்பு வெட்டி வேரை கொண்டு உருவாக்கப்பட்ட ஜடா மகுடம் அதை அவருக்கு அணிவிக்கிறார்கள். வெட்டிவேர் என்பது ஒரு மூலிகை, மிகுந்த மனமுடையது, மிகுந்த மருத்துவ தன்மை உடையது, விளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை உடையது, பவித்திரமானது மொத்தத்தில். ஆகையினால பவித்திரமான ஒன்றை கொண்டு கிரீடம் தயாரித்து அதில் பஞ்ச நாகங்கள் இருப்பதைப் போல வடிவமைத்து நாகமணிகள் எல்லாமும் கட்டி அவருடைய சிரசிலே அணிவித்து அதற்கு பிறகு அவருக்கு பொன் நாணயங்களாலே அவருக்கு அன்பர்கள் அபிஷேகம் புரிகிறார்கள். அந்த கோலத்திலே அன்றைக்கு அவரை பார்த்த பொழுது கைலாயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆதி சிவனை நேரில் பார்ப்பதை போல் இருந்ததாக அன்றைக்கு அந்த நிகழ்ச்சியை பார்த்த அன்பர்கள் எல்லோரும் பரவசத்தோடு சொல்லுகிறார்கள். அந்த அற்புத காட்சி காண கிடைக்காத ஒரு காட்சி. பரமனை நாமெல்லாம் கைலாயம் சென்று நேரிலே பார்க்கக்கூடிய அளவிற்கு பேறு பெற்றவர்களா என்பது தெரியவில்லை. ஆனால் அன்றைக்கு அந்த கனகாபிஷேக வைபவத்திற்கு வந்திருந்த அத்தனை பேரும் பரமனை அங்கே பெரியவருடைய வடிவிலே பார்த்து விட்டார்கள். அடுத்து பெரியவர் என்ன செய்கிறார், ஒரு கிளி பொம்மையை செய்து வர சொல்லி அதை கைகளிலே ஏந்தி கொண்டு தான் பரமன் மட்டுமல்ல அந்த அம்பிகையும் கூட என்பதை போல ஒரு பாவனையோடு அவர் காட்சி தர, அங்கே அன்றைக்கு அம்மை அப்பன் என்று 2 கோலமாகவும் பெரியவர் காட்சி தந்ததை பக்த உலகம் பார்த்து பரவசப்படுகிறது. இதோடு அவர் நின்றார் இல்லை, இதற்கு அடுத்த கட்டத்திற்கு செல்கிறார். அந்த மடத்தில்
நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே போர்த்தப்பட்ட ஒரு பொன்னாடை இருந்தது. அந்த பொன்னாடைக்கு பின்னாலே ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. அந்த பொன்னாடை யாருக்கு போற்றப்பட்டது என்றால், நம்முடைய பெரியவருடைய குருவுக்கும் முந்தைய குருவுக்கும் முந்தைய குருவுக்கும் முந்தைய, அதாவது 4 தலைமுறைகளுக்கு முந்தைய, இதை பெரியவர்களுடைய பாஷையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பராபர குரு, அவருடைய பராபர குருவுக்கு போர்த்தப்பட்ட பொன்னாடை. அது தங்கத்திலேயே செய்யப்பட்டிருந்தது. இன்றைக்கு தங்கத்திற்கு நிறைய போலி வந்து விட்டது. தங்கம் முலாம் பூசி இன்றைக்கு தங்கம் என்று சொல்லி நிறைய ஏமாற்று வேலைகள். நாம் அதை தங்கம் என்று நினைத்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த காலத்தில் தங்க ஜரிகையாகட்டும் தங்கமாகட்டும் அதிலே 24 காரட்டுக்குண்டான தங்கம் அப்படியே இருந்தது என்பதுதான் அதில் இருக்கிற சிறப்பு. அந்த தங்கத்தை கொண்டு செய்த பொன்னாடை 100 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்றால் அது சற்று நைந்தும் இருக்கும். அதை எடுத்து வர சொல்கிறார். காரணம் ஒன்றுதான், பராபர குருவுக்கு போர்த்தப்பட்டது. அந்த பராபர குருவுக்கு போர்த்தப்பட்ட அந்த பொன்னாடைக்கு பின்னாலே ஒரு வரலாறும் இருக்கிறது. அந்த வரலாற்றையும் சுட்டி காட்டுகிறார். எப்படின்னா, அந்த பராபர குரு மிக சக்தி வாய்ந்தவராக திகழ்ந்தார். காஞ்சியில் இருக்கக்கூடிய காமாட்சிக்கும் திருவானைக்காவலில் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரிக்கும் உக்கரம் மிக அதிகமாக இருந்த ஒரு தருணம். ஆதிசங்கரர் அந்த காலத்தில் இந்த உக்கரமாக இருந்த தெய்வங்களுடைய உக்கரத்தை எல்லாம் தணிக்கும் முகமாக அவர்களுக்கெல்லாம் பலி கொடுக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் அன்றைக்கு இருந்தது. பலி கொடுத்து அவர்களுடைய ஆவேசத்தை தணிப்பதை தவிர்ப்பதற்காக அபிஷேக மார்க்கங்களை கண்டறிந்து அவைகளை கொண்டு வந்து பலிகளை தடை செய்தவர் ஆதிசங்கரர். அவருடைய வழியிலே வந்த மடத்தில் இந்த மகானும் என்ன செய்கிறார், காஞ்சி காமாட்சியும் திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரியும் இவர்கள் 2 பேரும் உக்கிரமாக இருப்பதை அவர் உணர்கிறார். அதை எப்படி உணர்கிறார் என்று சொன்னால், காஞ்சியிலாகட்டும் திருவானைக்காவலிலாகட்டும் ஏதாவது சாஸ்திர பங்கம் ஏற்படும் பட்சத்தில் அதனுடைய எதிரொலியாக தீப்பற்றுவது, மழையற்று போவது என்று இயற்கை சீற்றம் மிக அதிகமாக இருக்கிறது. காரணம், அங்கே இருக்கக்கூடிய இறை சக்தி இது சற்று விஞ்ஞானமயமானது என்று கூட சொல்லலாம். ஞானிக்கும் விஞ்ஞானிக்கும் என்ன ஒரு வித்தியாசம் என்று சொன்னால், ஞானி தனக்குள்ளே புரிதலை உடையவன், விஞ்ஞானி அதை விண்டு உரைக்க வல்லவன். விண்டு உரைக்க முடிந்ததைத்தான் விண்டுரைக்க முடியும், எல்லாவற்றையும் விண்டுரைத்து விட முடியாது. நாம் ஒரு பழத்தை சாப்பிடுகிறோம், அதனுடைய சுவையை இது மாதிரி இருக்கும் அது மாதிரி இருக்கும் என்று சொல்லித்தான் நாம் புரிய வைக்க முடியுமே தவிர, அந்த பழத்தினுடைய சப்படி சுவையை நாம் அப்படியே ஒருவருக்கு கடத்தி விட முடியாது. அவர் அந்த பழத்தை சாப்பிட்டுத்தான் அதை உணர்ந்து பார்க்க முடியும். இதுபோல கடத்த முடிந்த உணர்வு, கடத்த முடியாத உணர்வு என்று பல நிலைகள் இருக்கிறது. அந்த வகையில் இந்த தெய்வங்களுடைய ஆக்ரோஷம் என்பது இருக்கிறதே, இது எப்படிப்பட்டது, இதுதான் இங்கே இப்படியெல்லாம் வினையாற்றியதா என்பதையெல்லாம் ஒருவருக்கு நாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆனால் புரிந்து கொண்ட இவர் என்ன செய்தார் என்றால், அந்த சக்தியை எல்லாம் ஸ்வீகரித்து காஞ்சியில் இருக்கக்கூடிய காமாட்சியினுடைய சக்தியை முன்னால் இருக்கக்கூடிய ஸ்ரீசக்கரத்திற்குள்ளே ஆவிர்பவிக்கிறார். அதே போல் அகிலாண்டேஸ்வரியினுடைய சக்தியை எல்லாம், அகிலாண்டேஸ்வரிக்கு காது தாடங்கங்கள் இருக்கிறதே, அதாவது தோடு இருக்கிறதே, அது வெகு அழகு. அகிலாண்டேஸ்வரி தோற்றுக்கு பின்னாலே, தாடங்கங்களுக்கு பின்னாலே ஒரு பெரிய கதையே உண்டு. அதை ஸ்ரீசக்கர வடிவத்தில் அந்த தோடு இருக்கும். அந்த ஸ்ரீசக்கர வடிவ தோட்டுக்குள்ளே அந்த சக்தியை ஆவிர்பவித்து அடக்கி விட்டாராம். இப்படி அம்பிகையை தன்னுடைய உபாசனையினாலே வசப்படுத்தி அவளுடைய ஆற்றலை ஸ்ரீசக்கரத்துக்குள்ளே அடக்கி அவர் நெறிப்படுத்தி 2 ஊர் மக்களையும் அவர்கள் சேமமாக வாழ்வதற்கு வழி செய்தாராம். அதன் காரணமாக அவர் அப்படி செய்துவிட்டு அவர் திரும்பி வருகின்ற வழியிலே அன்றைக்கு தஞ்சையை சிவாஜியினுடைய மன்னன், மராட்டிய மன்னன் சிவாஜியினுடைய வழியிலே வந்த அரசன் ஒருவன், இவனுடைய பெயரும் சிவாஜி தான். இந்த சிவாஜி அவரை கௌரவிக்கும் முகமாக தங்க இழைகளை கொண்டு நெய்த அந்த பொன்னாடையை போர்த்தியிருந்தார். அந்த பொன்னாடைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய வரலாறு இது. இந்த வரலாற்றை சொல்லி அந்த பொன்னாடையை எடுத்து வர சொல்லுகிறார். அந்த பொன்னாடையும் எடுத்து வரப்பட, அந்த பொன்னாடையை அணிந்து கொண்ட நிலையில் சற்று முன்பு கைலாசநாதனாக அம்பிகையாக காட்சி தந்தவர் இந்த வேளையிலே அந்த திருமாலாக காட்சி தருகிறார். அப்படியே பொன்னாடை அணிந்து கொண்டதோடு மட்டுமல்ல, அந்த திருமால் பாம்பனையின் மேலே எப்படி காலை நீட்டி கொண்டு பள்ளி கொண்டிருப்பார், அதை போல சற்று காலை நீட்டி கையை எப்படி காதுக்கு அண்ட கொடுத்து அந்த காட்சியின் வாயிலாகவே இப்பொழுது நான் திருமால் என்று சொல்லாமல் சொல்லுகிறார். அதையெல்லாம் பார்ப்பவர்கள் பரவசத்தோடு கோவிந்தா கோவிந்தா என்று முழக்காடுகிறார்கள். இப்படி காட்சி கொடுத்து விட்ட நிலையிலே தான் அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் இன்றைக்கு இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டதற்கு காரணம், இந்த பொன்னாடையையும் நான் போற்றி கொண்டதற்கு காரணம், எனக்கு இங்கே அளிக்கப்பட்ட மரியாதை
இந்த தேகத்திற்கோ எனக்கோ என்று கருதினால் என்னைப் போல ஒரு முட்டாள் இருக்க முடியாது. இது அத்தனையும் பகவத்பாதர் வழி நான் வந்ததனாலே, அவருடைய பெயரை நான் கொண்டிருப்பதனாலே எனக்கு நீங்கள் அளித்தது. நீங்கள் எனக்கு அளித்த அவ்வளவும் அவருக்கு அளித்தது. அவருக்குத்தான் இவையெல்லாம் சென்று சேர வேண்டும். ஆகையினால நான் இதையெல்லாம் மானசீகமாக அவருக்கு சென்று நான் இங்கே சேர்த்து கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இங்கே இதை நான் அணிந்து கொள்ளும் பொழுது எனக்கு நீங்கள் தந்த இந்த பெரிய மரியாதையை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தைரியத்தை எனக்கு இந்த பொன்னாடை தருகிறது என்றால், இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் எத்தனை அச்சத்தோடு இருந்திருக்கிறார் என்கின்ற ஒரு கேள்வி வேளையில் வருகிறது. பெரியவருக்கு அச்சமா? அச்சத்தை வென்றவருக்கு அச்சமா என்று சொன்னால் இந்த வள்ளுவத்தை துடைக்கழைக்க வேண்டியிருக்கிறது. அஞ்சுவது அஞ்சற்க பேதமை, அஞ்சாமை ஆறுருள் உய்த்து விடும். பயப்பட வேண்டியதற்கு பயப்படணும் என்று சொல்லுகிறார் வள்ளுவர். இங்கே பெரியவருடைய பயம் என்ன தெரியுமா? தான் ஒரு துறவி, துறவியினுடைய இலக்கணங்களுக்கு மாறுபட்டு ஆசாபாசம் கொண்டவனாக தன்னை பிறர் நினைத்து விடக்கூடாது. அப்படி நினைப்பது தனக்கு இழுக்கல்ல. தனக்கு இழுக்கென்றால் தாங்கிக் கொள்ளலாம். அது மடத்திற்கு இழுக்கு, பகவத்பாதருக்கு இழுக்கு. அப்படி ஒரு இழுக்கை தான் தேடி தந்து விடக்கூடாதே, அதற்கு இந்த நிகழ்ச்சி காரணமாகிவிடக்கூடாதே என்கின்ற ஒரு அச்சம். அதாவது அந்த நிகழ்ச்சி தனக்கானதல்ல, அந்த நிகழ்ச்சியிலே காட்டப்படுகின்ற அந்த தங்கம் இருக்கிறதே, அதுவோ அந்த மரியாதைகளோ ஸ்தானத்திற்குத்தானே தவிர தனக்கோ தன் மனத்திற்கோ தன் உணர்வுக்கோ துளியும் கிடையாது என்பதை இந்த ஒரு வார்த்தை மூலமாக சொன்னதோடு மட்டுமல்ல, அவர் இவைகள் அனைத்தும் தன்னுடைய பராபர குருவுக்கே சென்று சேர வேண்டும் என்று சொல்லிவிட்டு இந்த வேளையில் அவர் ஒரு உரை நிகழ்த்தியிருக்கிறார் பாருங்கள். அதுதான் ரொம்ப பிரமாதம். கனகத்திற்கும் மடத்திற்கும் எப்பொழுதுமே ஒரு பெரிய சம்பந்தம் உண்டாம் சொல்லிவிட்டு ஆதிசங்கரர்கிட்ட போயிடுறார். ஆதிசங்கரர் என்ன செய்தார் என்றால், பிட்சை கேட்டு செல்லும் பொழுது ஒரு பெண்மணி வீட்டில் பிட்சை போடுவதற்கு எதுவுமே இல்லை. அந்த நிலையில் ஒரே ஒரு நெல்லிக்கனி தான் இருக்கிறது என்று கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அந்த நெல்லிக்கனி மூலமாக அந்த வீட்டிலே நிலவுகின்ற வறுமை ஆதிசங்கரருக்கு தெரிந்து விடுகிறது. அவர் மனசு அதை பார்த்து இழகி போகிறது. கருணையோடு அந்த நொடியிலே ஆதிசங்கரர் என்ன செய்தார் என்றால், மகாலட்சுமியை உபாசித்து கனகதாரா ஸ்தோத்திரம் என்று ஒன்று செய்து, அன்றைக்கு அவருடைய உபாசனை சக்தியின் பேராலே மகாலட்சுமி அந்த வீட்டிலே தங்கத்தை கொட்டி குவித்தாள். இது வரலாறு. அந்த வரலாற்றை இந்த வேளையிலே சொல்லுகிறார். கனகத்திற்கும் இந்த மடத்திற்கும் ஆதிசங்கரர் காலத்தில் இருந்து ஒரு சம்பந்தம் இருக்கிறது. அதனாலே அப்படி ஒரு சம்பந்தம் இருக்கக்கூடிய ஒன்றை நான் அதற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்று தூஷித்து நான் வெளியே தள்ளினால் எப்படி என்று ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த வேளையில் இந்த நிகழ்ச்சி வந்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் வெளியிலே தெருவில் ராமானுஜருடைய வைபவம் நடந்து அவருடைய திருமேனி பல்லக்கில் வந்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்த உடனே எல்லோருக்கும் ஒரு ஆனந்தம். பெரியவர் அதை தொடர்புபடுத்தி சொல்லுகிறார், மத மாறுபாடுகள் கடந்த மகான் அல்லவா இவர். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், இவர் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பெரியவர் வருகின்றவர் என்ன சொல்லுகிறார் என்றால், எனக்குள்ளே வேதாந்த தேசிகனையும் இவர் ஞாபகப்படுத்துகிறார். ஏனென்று சொன்னால், காஞ்சி ஆதிசங்கர பகவத்பாதால் அவர்கள் மகாலட்சுமியை வேண்டி துதி செய்து பிறந்தது கனகதாரா ஸ்தோத்திரம் என்று சொன்னால், வேதாந்த தேசிகன் தன்னை நாடி வந்த ஒரு இளைஞனுக்காக அவனுக்கு திருமணமாக வேண்டும் என்ற காரணம் கருதி அவனுக்கு பொருள் வேண்டும் என்பதற்காக பாடியதுதான் ஸ்ரீஸ்துதி. அந்த ஸ்ரீஸ்துதிக்கு இறங்கி மகாலட்சுமி வேதாந்த தேசிகனுக்கும் பொன்னை அள்ளி தந்தாள். அதனாலே இன்றைக்கு தெருவிலே வந்த ராமானுஜர் எனக்கு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அப்பா என்னை விட்டுவிட்டாயே, என்னை மறந்து விடாதே என்று சொல்லுவதை ஞாபகப்படுத்துவது போல் இருக்கிறது அவருடைய சம்பவம் என்று அன்றைக்கு கனகாபிஷேகத்தின் பொழுது இரண்டு மகா பெரியவர்களை சிந்தித்து, அந்த மகா பெரியவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயத்தையும் சிந்தித்து அன்றைக்கு அவர் ஆற்றிய உரை இருக்கிறதே, அது உரை அல்ல, அது காலமெல்லாம் நாம் நெஞ்சிலே வைத்து போற்றத்தகுந்த ஒன்று, நெகிழத்தகுந்த ஒன்று. இதற்கு மேல் சொல்லுவதற்கு என்ன இருக்கிறது?